ಓಕೆ. ಲೂಕಾ எழுதின ಸುವಿಶೇಷ ಪುಸ್ತಕಂ, ಲೂಕನ ಸುವಾರ್ಥ ಪುಸ್ತಕ 1 ಅಧಿಕಾರ 37 ವಚನ. 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 37ನೇ ವಚನ. ದೇವರಿಂದ ಬರುವ ಯಾವ ಮಾತಾದರೂ ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ ಅಂದನು. ஓகே, டிரான்ஸ்லேஷன் இப்படி வந்துருக்குது. தமிழில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். சரி, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಳ್ಳೆಯ ದೇವರೇ, ஆமாண்டவரே, உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ಹೌದು ದೇವರೇ, ನಿಮ್ಮಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இந்த 5 மாதம் நாங்கள் கடந்து வந்து 6ஆம் மாதத்தில் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வாக்கியங்களை கேட்க வந்திருக்கிறோம். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ 5 ತಿಂಗಳುಗಳನ್ನು ನಾವು ದಾಟಿ ಬಂದು 6ನೆಯ ತಿಂಗಳ ಮೊದಲನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಂತೆ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. எங்களோடு பேசும், ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ, எங்களை தைரியப்படுத்தும், ನಮ್ಮನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸಿ, எங்களை உற்சாகப்படுத்தும், ನಮ್ಮನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹಗೊಳಿಸಿ, எங்களை ஆசீர்வதி. ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென், அல்லேலூயா. ஆக்சுவலி ஒரு 4 டேஸாக எனக்கு ரொம்ப சரீரத்தில் பலவீனம். ಬೋಧಕರಿಗೆ ಒಂದು 4 ದಿವಸಗಳಿಂದ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಬಲಹೀನತೆ. அதனால் நான் யோசித்தேன், வேறு யாராவது ஊழியக்காரை கூப்பிடணும், நமக்கு கண்டிப்பாக எந்திரிச்சு கடவுளுடைய வார்த்தையை சொல்ல முடியாது, தியானிக்க முடியாது. நேற்று ரொம்ப வீக்காக இருந்தேன், அதனால் படுத்துகிட்டே இருந்தேன். ನಿನ್ನೆ ಯಾರಾದರೂ ಬೇರೆ ಸೇವಕರನ್ನ ಕರೆದು ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತ ಕೇಳಬೇಕು. ನಿನ್ನೆ ಬಹಳ ಬಲಹೀನತೆ ಇದ್ದದರಿಂದ ಹಾಗೆ ಮಲಗಿಕೊಂಡಿದ್ರು. இப்போது நான் நம்பினேன், கடவுள் என்னை காலையில் எழுப்பிடுவார் அப்படின்னு நம்பினேன். ಬೋಧಕರು ನಂಬಿದ್ರೆ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. அதுபோல் ஆண்டவர் 3:30 மணிக்கு என்னை எழுப்பினார். ದೇವರು 3 ಗಂಟೆಗೆ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. நான் எழுந்து நான் படுத்துருவேன், ரொம்ப பாடி பெயின் இருக்கு, தலை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, படுத்துருவேன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் பலன் தந்தார். அல்லேலூயா. ಮಲಗಿಕೊಂಡು ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ನೆನೆಸಿದ್ರು, ದೇಹದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಇದ್ದರಿಂದ ದೇವರು ಬಲಪಡಿಸಿ ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். ದೇವರು ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೆನಪಿಗೆ முழுசா அதை தியானிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ಅದನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಧ್ಯಾನಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. ஆண்டவர் மரியாளிடத்துல பேசின ஒரு வார்த்தை இது. ದೇವರು ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದು, இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாய் அவர் பிறக்க போகிறார்ன்றதுனால மரியாள் என்கிறதான ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸುವಂತೆ ಮರಿಯಳ ಎಂಬ ಒಂದು ಪಾತ್ರೆಯನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்போ மரியாள் இடத்துல தேவதூதன் காப்ரியேல் தேவதூதன் இந்த நல்ல செய்தி அறிவிக்கிறார். ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಗಬ್ರಿಯೇಲನೆಂಬ ದೇವದೂತನು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಮಾಚಾರವನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾರೆ. அப்போ மரியாள் சில கேள்வியை கேட்கிறா. ಆಗ ಮರಿಯಳು ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ದೇವದೂತನಿಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ. ಅದು என்ன ಕೇಳ್ವಿ கேட்கிறாங்கன்னா, ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, இது எப்படி நடக்கும், ಇದು ಹೇಗೆ ನಡೆದಿತ್ತು, இல்லையா? எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, ನನಗೆ ಇನ್ನೂ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲವಲ್ಲ. அப்போ அவ கேட்கிறா, அந்த தேவதூதனை பார்த்து கேட்கிறா. ಮರಿಯಳು ದೇವದೂತನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವದೂತನನ್ನು ನೋಡಿ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ, இது எப்படி நடக்கும், ಇದು ಹೇಗೆ ಆದೀತು, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, ನನಗೆ ಇನ್ನೂ ಮದುವೆ ಆಗಿಲ್ಲವಲ್ಲ. அப்போ மரியாள் இடத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை, ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವದೂತನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஏன்னா அந்த நாட்களில் இப்போ கூட அது உண்டு. அப்படின்னா ஒரு புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ கர்ப்பமாகிறது சாத்தியமே கிடையாது. ಪುರುಷನನ್ನ ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಗರ್ಭ ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಅಸಾಧ್ಯವಾದ. ஆனா அந்த நியூஸ் தான் அங்க கேக்குறாங்க. ಆದ್ರೆ ಅದೇ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನ ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ. உன் வயித்துல ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றார் தேவதூதன். ನಿನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಜನಿಸುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ ಆ ದೇವದೂತನು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ಆಗ ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, நிச்சயம் ஆயிருக்குது, ಒಂದು ಮದುವೆಗಾಗಿ ಒಂದು ನಿಶ್ಚಿತಾರ್ಥವಾಗಿದೆ, ஆனா கல்யாணம் ஆகல, ಆದ್ರೆ ಇನ್ನೂ ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ. அது இது எப்படி நடக்கும், ಆದ್ರೆ ಈಗ ಇದು ಹೇಗೆ ನಡೆದಿತ್ತು. அப்போ அவர் சொல்றாரு, ಈಗ ದೇವದೂತನು ಹೇಳು, தேவனாலே எல்லாம் கூடும், ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಎಂಬುದು. இந்த காரியத்தை கேட்ட உடனே ಒಂದು ಮಾತನ್ನ ಕೇಳಿದ ನಂತರ அவ தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறா. ಮರಿಯಳು ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ. அப்போ அதிசயம் கர்த்தர் அங்க நடத்துகிறார். ದೇವರು ಅತಿಶಯವನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவனிங்க, கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு பேசுகிறார். ಮುಂಜಾನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியாது, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅನ್ನುವಂಥದ್ದು
ತಿಳಿದಿಲ್ಲ. கர்த்தர் சொல்றாரு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இல்லையா? மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನದಲ್ಲಿ இயேசு அவர்களை பார்த்து ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನ ನೋಡಿ தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುವಂತ ಮಾತು ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ. ஆமென், அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை குறித்து ஒரு காரியம் அறிந்திருக்கிறார். அந்த ಕೀರ್ತನೆಗಾರನಾದಂತ ದಾವೀದನು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡು 138ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு. 138ನೇ ಕೀರ್ತನೆ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ಕರ್ತನು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ನೀ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಜ್ಞಾಪಕ, தேவனால் எல்லாம் கூடும், ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. தாவீது சொல்றாரு கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. யோபு இப்படி சொல்றாரு. ಯೋಬನು ಈ ರೀತಿಯಾಗಿ 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 42ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ யோபு 42:2 ಯೋಬನ ಪುಸ್ತಕ 42ನೇ ಅಧ್ಯಾಯ, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ದೇವರೇ ನೀವು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರು, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ನೆನೆಸಿದ ಸಂಕಲ್ಪಗಳು ತಡವಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರೋತ್ಸಾಹ அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், ದೇವರು ಸಕಲವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ நிறைவேற்ற வல்லவர், ಸಕಲವನ್ನ செய்து முடிக்க வல்லவர். ಸಕಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ நீர் நினைத்தது தடைபடாது. ಯೋಬನು ಹೇಳ್ತಾನೆ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಸಂಕಲ್ಪಗಳು ತಡವಾಗುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இது கேட்ட உடனே ஆச்சரியம் தான், ಇದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆಶ್ಚರ್ಯ, ஆனா உங்க வாழ்க்கையில அது நடக்கும். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. நாம அநேக நேரத்துல மறந்துருது, இல்ல அநேக நேரத்துல நம்முடைய மைண்ட்ல இல்லாத ஒரு காரியம் என்னன்னா, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಮರೆತು ಹೋಗುವಂತದ್ದು ಅಥವಾ ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರದೇ ಇರುವಂತ ಒಂದು ವಿಷಯ, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, ಆತನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೆನೆಸಿದ ಸಂಕಲ್ಪಗಳಿಗೆ அவர் ತಡೆಯಾಗುವುದಿಲ್ಲ. சுகம் கொடுக்க வல்லவர், ದೇವರು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ அவர் ಕೊಡುವುದಕ್ಕೆ விடுதலை ಶಕ್ತನು. தர வல்லவர், ಆತನು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು. அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ உங்களை ಶಕ್ತನು. உயர்த்த வல்லவர், ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು உங்களை ಉದ್ಧರಿಸುವುದಕ್ಕೆ விடுதலையாக்க ಶಕ್ತನು. வல்லவர், ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ உங்கள் ಶಕ್ತನು. தேவைகளை சந்திக்க ನಿಮ್ಮ வல்லவர். ಅಗತ್ಯತೆಗಳನ್ನ ಈಡೇರಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அது தடைபடாது. ಅದು ತಡೆಯಾಗುವುದಿಲ್ಲ. ஆனா நமக்கு ஒரு கேள்வி உண்டு. ಆದ್ರೆ ನಮಗೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಉಂಟು. யாரு மரியாதை போல, ಮರಿಯಳಂತೆ ನಮಗೊಂದು இது ಪ್ರಶ್ನೆ ಉಂಟು. எப்படி நடக்கும்? ಇದು ಹೇಗೆ ಆದೀತು? கரெக்டா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க ஆண்டவர்ட்ட? ಎಷ್ಟು ಜನ ಕೇಳಿದ್ದೀರಾ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ? சரி, கேட்கலாம் பரவாயில்ல. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க மனசுல? ಎಷ್ಟು ಜನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆನೆಸಿದ್ದೀರಾ ஹவு இட் பாசிபிள் வித் காட்? ಇದು ದೇವರಿಂದ ಹೇಗೆ ಸಾಧ್ಯ ಅನ್ನುವಂತ ಪ್ರಶ್ನೆ. பட் ஒன் திங்ஸ் வி அபவுட் டு நோ, ಆದ್ರೆ ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಬೇಕು. with God everything is possible. ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சரி, நம்ம மனசுல உண்டாகக்கூடிய நம்பிக்கை தான் கடவுள்கிட்ட இருந்து நம்ம எதையாவது பெற்றுக்கொள்ள நம்மை வழி நடத்தும். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ನಂಬಿಕೆಯೇ ನಮ್ಮನ್ನ ದೇವರಿಂದ ಏನಾದರೂ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮನ್ನ ಮುನ್ನಡೆಸುತ್ತೆ. மரியாள் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், ಮರಿಯಳು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಪಾತ್ರ. ஆனா அவ ஒப்பு கொடுக்காம அது நடக்காது. ಆದ್ರೆ ಮರಿಯಳು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஸ்டார்டிங்ல அவளுக்கு புரியல, ಆರಂಭದಲ್ಲಿ ಮರಿಯಳಿಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. அவ கேக்குறா, ಆಕೆ ಕೇಳುತ್ತಾಳೆ. ஏன்னா that is the situation, ಯಾಕಂದ್ರೆ ಆಕೆಯ ಸಂದರ್ಭ ಸನ್ನಿವೇಶ ಆ ರೀತಿಯಾದ, that is a true, ಅದು ನಿಜವಾಗಿಯೂ ಆ ಸಂದರ್ಭ ಅದ ಉಣ್ಮೆ, ಅದೇ ಸತ್ಯ, அதான் situation, ಆ ಸಂದರ್ಭ ನಿಜ, அதான் உலக வழக்கம், ಅದೇ ಒಂದು ನಡೆಯುವಂತ ಪ್ರಕ್ರಿಯೆಗಳು, அதான் நம்ம மென்டாலிட்டிஸ். ಅದೇ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಒಂದು இப்ப இந்த மென்டாலிட்டி தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விட மாட்டேங்குது. ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿಯೇ ನಮ್ಮನ್ನ ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತೆ ನಮ್ಮನ್ನ ಬಿಡುವುದು. ಸಿಚುವೇಶನ್ அப்படிதான் இருக்கு, ಸನ್ನಿವೇಶ ಆ ರೀತಿಯಾಗಿದೆ. ஆனா இதெல்லாம் தாண்டி ಆದರೆ ಇದೆಲ್ಲವನ್ನ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். ಗ್ರಹಿಸಲಾಗದಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರಿಂದ ಮಾಡುವುದಕ್ಕೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவர் நம்முடைய புத்திக்கு எட்டாத தேவன், ದೇವರು ನಮ್ಮ ಗ್ರಹಿಕೆಗೆ ಮೀರಿದಂತ ದೇವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் சிச்சுவேஷனை பார்த்து நம்ம ஆசீர்வதிக்கிறோம், ದೇವರ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಿ ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವಂತ. ஆனா நாம சிச்சுவேஷனை பார்த்து தான் கடவுளை நம்புறோம். ಆದ್ರೆ ನಾವು ಸನ್ನಿವೇಶವನ್ನ ನೋಡಿ ದೇವರನ್ನ ನಂಬುತ್ತೇವೆ. ஏன்னா சிச்சுவேஷன் அடிப்படையா வச்சு தான் நம்ம வாழ்றோம் இல்லையா? ಸನ್ನಿವೇಶವನ್ನ ಆಧಾರ ಮಾಡಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. நம்ம டே டு டே லைஃப் வந்து நம்ம உலக சூழ்நிலைக்கு ஒத்தார் போல தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ನಮ್ಮ ಅನುದಿನದ ಜೀವಿತವು ನಮ್ಮ ಲೋಕದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?
ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஆகையினாலேதான் ಆದದರಿಂದಲೇ தேவனை பூர்ணமாய் நம்பி நம்ம ஒப்பு கொடுக்க முடியல. ದೇವರನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದಕ್ಕೆ ஆகையினாலே மரியாள் இந்த டவுட் அவள்கிட்ட இருந்தனால அவ கேட்டா. அந்த ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅನುಮಾನ ಇದ್ದದರಿಂದ ಮರಿಯಳಿ ಪ್ರಶ್ನೆ, இது உலக வாழ்க்கை இல்லையே, ಇದು ಲೋಕದ இது இப்படி நடக்காது, ಇದು ಹೀಗೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲವಲ್ಲ, இது this is not a good situation அப்படி சொல்றா. ಇದು ಒಂದು ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ. ஆனா அப்போ காப்ரியேல் தூதன் சொல்றார், ಆಗ ಗಬ್ರಿಯೇಲನ ದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, கடவுளாலே தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடவுள் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறார். ದೇವರು ಪುನಃ ನಿಮ್ಮನ್ನ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರುತ್ತಾರೆ. ಸಿಚುವೇಶನ್ பார்க்காதீங்க, ಸನ್ನಿವೇಶವನ್ನ ನೋಡಬೇಡಿ, அதான் உலகம், ಅದೇ ಲೋಕ. ஆனா தேவன் உலகத்திற்கு மேற்பட்டவர். ಅದೇ ದೇವರು ಲೋಕಕ್ಕಿಂತ ಉನ್ನತವಾದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. He would change all the things. ದೇವರು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತ. He has a power. ದೇವರಿಗೆ ಆ ಶಕ್ತಿ ಉಂಟು. ஆண்டவரால முடியும். ದೇವರಿಂದ ಅದು ಸಾಧ್ಯ. ஒரு ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ எல்லாமே செய்ய முடியும். ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. ಅದதான் அவர் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳಿ, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. இத கேட்ட உடனே, ಕೇಳಿದ ತಕ್ಷಣ 38ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, 38ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ, 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவளுடைய அந்த என்ன சொல்றது, அந்த மைண்ட், the set up mind are changed. ಆಕೆಯ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ಬದಲಾದದನ್ನ ನಾವು ಗಮನಿಸಬಹುದು. ಆಗ ಮರಿಯಳು, ಇಗೋ ನಾನು ಕರ್ತನ ದಾಸಿ, ನಿನ್ನ ಮಾತಿನಂತೆ ನನಗಾಗಲಿ ಅಂದಳು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வார்த்தை கேட்ட உடனே, ಈ ಮಾತನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ 3 காரியத்தை அவ சொல்றா. 3 ವಿಷಯಗಳನ್ನ ಮರಿಯಳು ಹೇಳುತ್ತಾಳೆ. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. அவ சொல்றாரு, ಓಕೆ. ಮರಿಯಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, ಆಗಲಿ. she said okay, ಅದಾಗಲಿ. இல்லடா அப்படினா ego it's mean of okay, ಅದು ಒಂದು ಸಮ್ಮತಿ ಕೊಡುವಂತ ಒಂದು ಮಾತು. ego okay, ಸಮ್ಮತಿಯನ್ನ ಕೊಟ್ಟು, நான் ஆண்டவருக்கு அடிமை, ನಾನು ಕರ್ತನ ದಾಸಿ, அப்புறம் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள், ನಿನ್ನ ಮಾತಿನಂತೆ ನನಗಾಗಲಿ ಎಂದು 3 காரியம் சொல்றாரு இல்லையா? 3 ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ. okay, when she agree, ಮರಿಯಳು ಆ ಒಂದು ದೇವದೂತನು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಸಮ್ಮತಿಯನ್ನ ಕೊಟ್ಟು, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவ அக்செப்ட் பண்றா. ಆ ಮಾತನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಮರಿಯಳು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. அப்போ அவ ತನ್ನ ಒಪ್ಪು ಕೊಡುகிறா. ಆ ಮರಿಯಳು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾಳೆ. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಿದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நம்ம மரியாளை குறித்து பேசுறோம். ಈ ದಿವಸ ನಾವು ಮರಿಯಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. ஒரே ரீசன் தான், ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. அந்த வார்த்தையை விசுவாசித்தால், ಆ ದೇವದೂತನ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು, அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால், ವಾಕ್ಯಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು, ಅದಕ್ಕೆ ತನ್ನ கீழ்ப்படிந்தால், ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯಳಾದ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். ದೇವರು ಮಹಿಮೆಯಾದ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿ. 3 காரியம் மட்டும் தியானிச்சு முடிக்கலாம். ಈ 3 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿ ಮುಗಿಸೋಣ. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை, ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. தேவனால் எல்லாம் கூடும், ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ. தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ದೇವರು ಸಕಲವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು. ಆದರೆ இத உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்றணும்னா, ಇದನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಬೇಕು. மரியாளை போல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ಮರಿಯಳಂತೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. கரெக்ட்டா? மரியாள் ஒப்பு கொடுக்காம இது நடந்திருக்காது. ಮರಿಯಳು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ ಇದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அவ ಸಿಚುವೇಶனை பார்த்துட்டு, அப்படின்னா உலக வழக்கத்தை அவ பார்த்து இது முடியாதுன்னு சொல்லி அவ ஒத்துக்கலன்னா ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டிருக்காது. ಒಂದು ವೇಳೆ ಮರಿಯಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಹಜವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಪ್ರಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಇದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ದೇವರ ಮಾತಿಗೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ ಹೋಗಿದ್ದರೆ ಅದು ನಡೆಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ அக்ரி பண்ணா. ಮರಿಯಳು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ, அப்ப 3 காரியத்தை அவ சொல்றா. அந்த 3 ವಿಷಯಗಳನ್ನು ಆಕೆ நடந்த சம்பவம், ಅಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು. she said okay, மரியா என்ன சொல்றானா, இதோ அப்படினா it's okay means she faith his word. ಅದನ್ನ ಇಗೋ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಮರಿಯಳು ಆ ಒಂದು ಕೇಳಿದ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಟ್ಟಳು. ಕರೆಕ್ಟಾ? அவ என்ன பண்ண, அந்த வாசனத்தை நம்பினா. ಮರಿಯಳು ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ನಂಬಿದಳು. ரொம்ப கஷ்டப்படுறானா? சரி, ஓகே. she faith. ಮರಿಯಳು ಆ ಒಂದು ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟ. ஓகே.
அதனால தான் அந்த வார்த்தையை அவன் ನಂಬಿನಬಡಿಯಾಲೆ தான் ಮರಿಯಳು ಆ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟದ್ದರಿಂದಲೇ அவ ஒத்துக்கிட்டா. ಆಕೆ ಅದನ್ನ ಒಪ್ಪಿಕೊಂಡ. கரெக்டா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தேவனால் எல்லாம் கூடும்னு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? ದೇವರಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮೊದಲನೆಯದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? நம்பணும். ಅದನ್ನು ನಂಬಬೇಕು. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? சரியா? ஓகே. She faith. ಮರಿಯಳು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಳು. Okay, the word she faith. ಆ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಳು. The second thing, ಎರಡನೆಯದಾಗಿ அவளை பார்த்து சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை. ಎರಡನೆಯದಾಗಿ ಮರಿಯಳು ಹೇಳುವಂತ ಮಾತು, ನಾನು ಕರ್ತನಿಗೆ ದಾಸಿ. She submission. ಅದರ ಅರ್ಥ ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತದ್ದು. கரெக்டா? இந்த விசுவாசம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? ನಂಬಿಕೆ ಬಂದ ತಕ್ಷಣ ನಂತರ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஒப்பு கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ಸಬ್ಮಿಷನ್ ಅವಶ್ಯ. ಈ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತದ್ದು ಬಹಳ ಅವಶ್ಯ. அவ நம்பின உடனே ಆಕೆ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟ ನಂತರ தன்னை ஒப்பு கொடுத்தா. ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಳು. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் மரியாள் ಮೇಲೆ அசைவாடினார். ಆಗಲೇ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಮರಿಯಳ ಮೇಲೆ ಸಂಚರಿಸಿದರೆ. மூன்றாவது சொல்றா, ಮೂರನೆಯದಾಗಿ உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. ನಿಮ್ಮ ಮಾತಿನಂತೆಯೇ ಆಗಲಿ. She obey. ಆಕೆ ಒಂದು ವಿಧೇಯತೆಯನ್ನ ತೋರಿಸಿದ. ரகசிய தேவன் மரியாளிடத்துல தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறது காரணம், அவள் விசுவாசித்தால், அவள் தன்னை ஒப்பு கொடுத்தால், ಅವಳು ಕೀழ்ಪಡಿந்தாள். அந்த ದೇವರು ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದಕ್ಕೆ ಕಾರಣ, ಆಕೆ ತನ್ನನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಳು, ವಿಧೇಯಳಾದಳು, ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು. பக்கத்துல கைகள் சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿ, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ನಂಬಿರಿ. அப்புறம் ரெண்டாவது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. மூன்றாவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படி. ಮೂರನೆಯದಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. இயேசு நம்ம உள்ளத்திலே உருவாவார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡುವ வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு ரகசியமே, ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ರಹಸ್ಯವೇ, அற்புதத்தை பெறக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம், ಅದ್ಭುತವನ್ನ ಹೊಂದತಕ್ಕ ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ, அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. ஒரு அவ்விசுவாசிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ಒಂದು ಅಪನಂಬಿಗಸ್ತನಿಗೂ ದೇವರಿಂದ ಅದ್ಭುತ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரு துன்மார்க்கனுக்கு செய்ய முடியும். ಒಂದು ದುಷ್ಟನಿಗೂ ಅದ್ಭುತ ரட்சிக்கப்படாதவனுக்கு செய்ய முடியும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದದವನಿಗೂ ಅದ್ಭುತ ஏன்னா அவருடைய சிச்சுவேஷன் அதுதான். ಕಾರಣ ಅವನ ಸನ್ನಿವೇಶ. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ, ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ದೇವರನ್ನ ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால், ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಾಣಬೇಕಾದರೆ அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವ, என் வார்த்தையை நம்பு, ನನ್ನ ಮಾತನ್ನ ನೀನು ನಂಬು. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு, ಮಾತಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, ನನ್ನ ಮಾತಿಗೆ ನೀನು ವಿಧೇಯನಾಗು. கர்த்தர் மகிமையை விளங்க செய்வார். ದೇವರು ಮಹಿಮೆಯನ್ನ ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப மரியாளிடத்துல சொன்ன பொழுது ஃபர்ஸ்ட் மரியாள் ಸಿಚುವೇಶನ್ பார்த்தா, ಅದು ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಮರಿಯಳು ಮೊದಲನೆಯದಾಗಿ ತನ್ನ ಸನ್ನಿವೇಶವನ್ನ ನೋಡಿದಳು. அப்ப ஆண்டவர் வார்த்தை சொன்னார். ಆಗ ದೇವರು ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவராலே கூடாதது ஒன்று, ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದಾದರೂ ಉಂಟು. ಇಮಿಡಿಯೇಟಾ ಆಂಡವರಿಗೆ ತನ್னை ಒಪ್ಪುಕೊಡು. ಮರಿಯಳು ತಕ್ಷಣವೇ ತನ್ನ ದೇವರ ಮಾತಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾಳೆ. ಆಕೆ ಆ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾಳೆ. விசுவாசம்தான் கடவுளிடத்திலிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதத்தின் ரகசியம். ನಂಬಿಕೆಯೇ ದೇವರಿಂದ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ರಹಸ್ಯ. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை நியமிச்சிருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம். ಅದು ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಪ್ರಾಕೃತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ உங்க ಸಿಚುವೇಶನ್க்கு மீறி இருக்கலாம். ಅದು ನೀವಿರುವಂತ ಸನ್ನಿವೇಶವನ್ನ ದಾಟಿ ಇರಬಹುದು. அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. ஆனா நீங்க அதை நம்பணும். ಆದ್ರೆ ನೀವು ನಂಬಬೇಕು. இல்லையா? ஹல்லேலூயா. ஹalleluya. நீங்க அந்த வசனம் வாசிங்களே. ನೀವು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. இந்த மூன்று காரியத்தை மட்டும் தியானிப்போம். ಆ ಮೂರು ವಿಷಯವನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. faith, obey, submission. ನಂಬಿಕೆ, ವಿಧೇಯತೆ, ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದು. ಓಕೆ, ಫಸ್ಟ್ faith. ಮೊದಲನೆಯದಾಗಿ ನಂಬಿಕೆ. அந்த ವಚನ ವಾಸಿங்களே. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. Matthew chapter 13 verse 58. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 58ನೇ ವಚನ. அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ಅವರು ಆತನನ್ನು ನಂಬದೆ ಹೋದದರಿಂದ ಆತನು ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. Okay, he couldn't do that because they unbelief. ದೇವರು ಅಲ್ಲಿ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡದೆ ಹೋದದಕ್ಕೆ ಕಾರಣ ಆ ಜನರ ಅಪನಂಬಿಕೆಯೇ. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாத
சில காரியங்கள் நடத்த முடியாது இருக்கிறது காரணம் என்ன? நம்ம கிட்ட இருக்கிற ಅನ್ಬಿಲೀಫ್. ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂದರೆ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿರುವಂತ ಅಪನಂಬಿಕೆ. ಸರಿ, ಆனா நமக்கே ಇದು தெரியாது. ಅದು ನಮಗೆ ಅದು ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. ಓಕೆ, நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ಇದನ್ನ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೂ ನ್ಯಾಚುರಲ್ ಒಂದು ಉಂಟು. ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಂದು ಪ್ರಾಕೃತವಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಉಂಟು. ಕರೆಕ್ಟಾ? ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನಿಗೂ ಅದು ಉಂಟು. ಆ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದು ಉಂಟು. ನ್ಯಾಚುರಲ್ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ಸಹಜವಾಗಿ ಮನುಷ್ಯನ ಆ ರೀತಿಯಾಗಿ. ஆனா ಇನ್ನರ್ ಮ್ಯಾನ್ இருக்காಂದ್ರೆ உள்ளான காரியம். ಆದ್ರೆ ಒಳ ಮನುಷ್ಯನ ಅದು வெளியில யாருக்கும் தெரியாது. ಅದು ಹೊರಗಡೆ ಯಾರಿಗೂ ತೋರುವುದಿಲ್ಲ. ಕರೆಕ್ಟಾ? அவங்க ನ್ಯಾಚುರಲ್ ಸಿರಿಪಾங்க. ಅವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಗುತ್ತಾರೆ. ಎಲ್ಲ எந்த ஒரு காரியத்தையும் சாதாரணமா எடுத்துப்பாங்க. ಯಾವೊಂದು ವಿಷಯವನ್ನ ಸಾಧಾರಣವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಜೋವಿಲ ಪಳಗುவாங்க. ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ಪಳಗುತ್ತಾರೆ. நீங்க பாத்தீங்களா? சில பேர் அப்படி இருப்பாங்க, பாத்தீங்களா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತಾರೆ, ನೋಡಿದ್ದೀರಾ? அப்ப நம்ம சொல்ல, ஓ they are very good அப்படி சொல்லுவாங்க. ಆಗ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ ಅವರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು. not like this. ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. that is their nature. ಅದು ಅವರ ಒಂದು ಸಹಜ ಸ್ವಭಾವ. நல்லா பழகுவாங்க, ಚೆನ್ನಾಗಿ பேசுவாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, நல்லா ಬಿಹೇವ್ பண்ணுவாங்க, ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ನಡವಳಿಕೆಯನ್ನು. சில பேர் ಸೈಲೆಂಟ್ இருப்பாங்க, ಕೆಲವರು ಮೌನವಾಗಿ ಯಾರಿಗೂ பேச ಮಾட்டாங்க, ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ரொம்ப ರಿಸರ್ವ್ ಟೈಪ್ இருப்பாங்க. ಅವರು ತಮ್ಮನ ತಾವು ಒಂದು ಬಹಳ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡದೆ ರಿಸರ್ವ್ ಟೈಪ್. ವಾಟ್ ಸೇಯಿಂಗ್ ದಟ್? ತಮಗೆ ಒಂದು ಗೆರೆಯನ್ನು ಎಳೆದು ಅದರೊಳಗೆ ಇರುತ್ತಾರೆ. ಓಕೆ, ಆಲ್ವೇಸ್ ದೇ ಕಾಮ್. ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಮೌನವಾಗಿರುತ್ತಾರೆ. நம்ம உடனே நினைப்போம், அவங்க வந்து people see they are not good அப்படி நினைப்போம். ನಾವು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನೆನೆಸ್ತೇವೆ, ಓ ಇವರು ಸರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾ. ಕರೆಕ್ಟಾ? ಸರಿನಾ? நம்ம நினைச்சிருக்கோமா இல்லையா? ನೆನೆಸಿದ್ದೇವಾ ಇಲ್ವಾ? சரியா? ஆதில ஒரு பழமொழி உண்டு. ಆ ಒಂದು ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಗಾದೆ ಉಂಟು. ஒல்லியா இருக்கிறவங்க ரொம்ப தமிழ்ல வந்து வேணான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க கன்னடத்துல? கன்னடத்துல சொல்லுவாங்க அது அதான் ஒட்டை கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ತುಂಬಾ ತೆಳ್ಳಗಿದ್ರೆ ಅವರು ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಳ್ಳ ಜನರು. கரெக்டா? பாத்துறீங்களா? குண்டா இருந்தா கள்ளங்கப்படே இல்லைன்னு சொல்லுவாங்க. ಬಹಳ ಒಂದು ದೊಡ್ಡ ಗಾತ್ರದವರಾಗಿದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಹೇಳ್ತಾರಾ ಇಲ್ವಾ? நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா உண்மையா அது? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஒல்லியா இருந்தவங்க நான் ரொம்ப நல்லவங்க, கெட்டவங்க, குண்டா இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. ತೆಳ್ಳಗಿರುವವರು ಬಹಳ ಕೆಟ್ಟವರು, ದಪ್ಪಗಿರುವವರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು ಅನ್ನುವಂಥದ್ದಿಲ್ಲ. நேச்சர், ಅದು ಅವರ ಸ್ವಭಾವಗಳು. சரியா? அது அவங்க வாழ்க்கையினுடைய அம்சம், ಅದು ಅವರ ಜೀವಿತದ ಅಂಶಗಳು. பட் இந்த மேன், இந்த இன்னர் மேன் அப்படின்னா ஹார்ட் தான் முக்கியம். ಆದರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಮುಖ್ಯ, இந்த நினைப்பு தான் முக்கியம். ನಮ್ಮ ನೆನಪು ಮುಖ್ಯ. ஏன்னா அவங்க வெளியில நல்லா சிரிக்கலாம், ಹೊರಗಡೆ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ನಗಬಹುದು. இப்ப நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை ரொம்ப அவங்க கனம் பண்ணுவாங்க. ನೀವು ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, அப்ப நீங்க நினைப்பீங்க, ஆஹா நம்மள ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நினைப்பீங்க. ಆಗ ನೀವು ನೆನೆಸುತ್ತೀರಾ, ಓ ನಮ್ಮನ್ನ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அதுக்கப்புறம் நம்மள குறித்து பின்னாடி சொல்லுவாங்க, பாத்தீங்களா? ನಂತರ ಹಿಂದೆ ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೋಡಿದ್ದೀರಾ? பாத்திருக்கியா? ನೋಡಿದ್ದೀರಾ? பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு பொறாம இருக்கலாம், ಅವರಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿರಬಹುದು, அவங்களுக்கு நம்மள குறிச்ச பொறாம வைராக்கியம் இருக்கும், ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಕುರಿತಾದಂತ ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ಅದು ಹೊರಗಡೆ ಅದನ್ನ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நேச்சர், ಅದು ಅವರ ಸ್ವಭಾವ. ஓகேவா? சரி, இது எல்லா மனுஷனுக்கும் உண்டு, ಇದು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೂ ಉಂಟು. இத ஆண்டவர் பார்க்கல, ಇದನ್ನ ದೇವರು ನೋಡಿ. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ದೇವರು ಎದುರು ನೋಡುವಂತ நம்ம உள்ளான வாழ்க்கையில நம்முடைய இருதயத்திலே நம்பிக்கை இருக்கணும். ನಮ್ಮ ಒಳ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ನಮಗೆ ನಂಬಿಕೆ, ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார், ಅದನ್ನೇ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ, அததான் ஆண்டவர் விசாரிக்கிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. நம்ம உள்ளத்திலே விசுவாசம் இருக்குமானால், ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದರೆ கர்த்தர் அற்புதங்களை செய்வார், ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அத ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம் தான். அந்த தேವರು ಎದುರು ನೋಡುವಂತದ್ದು ನಂಬಿಕೆಯೇ. சீஷர்கள் 33 வருஷம் ஆண்டவரோட கூட இருந்தாங்க. ಶಿಷ್ಯರು 33 ವರ್ಷ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸಂಗಡ ಇದ್ದರು. ಸಾರಿ 3 ವರ್ಷம் ಆಂಡ್ರೋಡ್ ಕೂಡ இருந்தாங்க. 3 ವರ್ಷ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸಂಗಡ ಇದ್ದರು. ಆಂಡ್ರೋಡ್ செஞ்ச எல்லா அற்புதத்தை பார்த்தாங்க. ದೇವರು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಗಮನಿಸಿದರು. ஆனா ஒருத்தன ஆண்டவர் நம்பல. ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ದೇವರನ್ನ ನಂಬಲಿಲ್ಲ. இல்லையா? ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, ಒಂದೊಂದು ಬಾರಿಯೇ ಹೇಳ್ತಾರೆ, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ சொல்றாரா இல்லீங்களா? ಹೇಳ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ? செத்தவனை உயிரோடு எழுப்பினார், ಸತ್ತವನನ್ನ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದರು. சாயங்காலம் ஆனோனே இன்னொரு இடத்துக்கு போறாரு, ಸಾಯಂಕಾಲವಾದ ನಂತರ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ஒரு அதிசயம் நடத்துறாரு, ಒಂದು ಅತಿಶಯವನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ. 5000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு, 5000 ಜನರಿಗೆ ಆಹಾರವನ್ನು. உடனே அவர் வேற அக்கறைக்கு போவான்னு சொல்றாரு. ಅದಾದ ನಂತರ ಇನ್ನೊಂದು ದಡಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂದು ಹೊರಡುತ್ತಾರೆ. அப்போ நடுவுல என்ன வருது? ಮಾರ್ಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು ಬರುತ್ತದೆ? ವೈಲ್ಡ್ ವಿಂಡ್, இல்லையா? ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬರುತ್ತದೆ. அப்போ இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ಆಗ ಶಿಷ್ಯರು ಭಯಪಡುತ್ತಾರೆ. ಅವರು போய் எழுப்புறாங்க, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவரே நாங்க சாக போறோம். ದೇವರೇ ನಾವು ಸಾಯುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆண்டவர் எழும்பி அவர்கள் என்ன செஞ்சாரு? ದೇವರು ಎತ್ತಿ ಏನು ಮಾಡಿದರು? என்ன செஞ்சாரு? ಏನು ಮಾಡಿದರು? கடிந்து கொண்டார், ಅವರನ್ನ ಗದರಿಸಿದರು. கரெக்டா? எப்படி கடிந்து கொண்டார்? ಹೇಗೆ ಗದರಿಸಿದರು? அற்ப விசுவாசிகளே, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ.
ஏசாமி திட்டதெல்லாம் பயங்கரமா இருக்கும் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೈಯುವಂಥದ್ದೆಲ್ಲ ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತೆ. இல்லையா? அப்போ திட்டினோடனே எல்லாரும் முகமும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ಆಗ ಬೈದ ನಂತರ ಎಲ್ಲರ ಮುಖವೂ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ இத்தனை ಬದಲಾಯಿತು. நாள் நான் உங்க கூட இருந்தேனே, ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ, இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனே, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ, விசுவாசியே இல்லையே. ನಂಬಿಕೆಯೇ ಇಲ್ಲವಲ್ಲ. கரெக்டா? நாமளும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇವಲ್ವಾ? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೆ ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சு, ಅಯ್ಯೋ ಎಲ್ಲ ಮುಗಿಯಿತು, கரெக்டா? அழுறோமா, ಅಳುತ್ತೇವಾ, வேதனைப்படுறோமா, ದುಃಖ ಪಡುತ್ತೇವಾ? அப்ப பாஸ்டர் வந்து அழாதீங்க சிஸ்டர், அழாதீங்க பிரதர். ಆಗ ಬೋಧಕರು ಬಂದು ಅಳಬೇಡಿರಿ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಎಂದು ಹೇಳಿ, இதே நான் ஏசாமி மாதிரி பேசணும். ಅದೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕು. புத்தி இருக்கா உனக்கு? ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ ನಿಮ್ಗೆ? இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர, ಇಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಸಭೆಗೆ ಬರುತ್ತೀರಾ, கடவுளை நம்புறியா நீ? ದೇವರನ್ನ ನಂಬುತ್ತೀರಾ ನೀವು? சரி, அப்படி சொன்னா பாஸ்டர் என்ன பண்ணுவோம்? அடுத்த முறை கூட மாட்டாங்க. ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಮುಂದಿನ ಸಾರಿ ಬೋಧಕರನ್ನ ಕರೀ, இந்த பாஸ்டர் சரியில்லப்பா, ಈ ಬೋಧಕರು ಸರಿ ಇಲ್ಲ, இந்த பாஸ்டர் நம்மள திட்டுறாரு, ಈ ಬೋಧಕರು ನಮ್ಮನ್ನ ಬೈಯುತ್ತಾರೆ. ஆனா ஏசாமி என்ன சொன்னாரு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಹೇಳಿದ್ರು? இத்தனை வருஷமா என் கூட இருக்குல்ல, ಇಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೀರಾ, அற்ப விசுவாசிகளே, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை அதட்டுறார். ದೇವರ ಗದರಿಸುತ್ತಾರೆ. ஏன்னா நம்பிக்கை இருந்தாதான் கர்த்தரால அற்புதத்தை செய்ய முடியும். ಯಾಕಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ ದೇವರಿಂದ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நாம விசுவாசிகள் தான், ನಾವು ನಂಬಿಗಸ್ತರೆ, ஆனா விசுவாசிகளை போல தோற்றம் அளிக்கிறோம். ನಾವು ನಂಬಿಗಸ್ತರ ಹಾಗೆ ವೇಷವನ್ನ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ಆದ್ರೆ ದೇವರ ಹೃದಯವನ್ನ நம்முடைய ನೋಡುತ್ತಾರೆ. இருதயத்துல அந்த நம்பிக்கை இருக்கணும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை, ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು தேவனாலே எல்லாமே கூடும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ கர்த்தர் ಸಾಧ್ಯ. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ದೇವರು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ಸಕಲವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ದೇವರು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೆನೆಸಿದ ಆಲೋಚನೆಯು ತಡವಾಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. நம்பணும். ನಾವು ನಂಬಬೇಕು. ஆகையினாலதான் அந்த இடத்துல ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியாத காரணம், அந்த ஜனங்கள் தேவனை நம்பல. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡದೆ ಇದ್ದದಕ್ಕೆ ಕಾರಣ ಆ ಜನರಲ್ಲಿದ್ದಂತ ಅಪನಂಬಿಕೆ. ನೋಡಿங்களே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಚನ, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியாலே பேசுகிறோம். செகண்ட் கொரிந்தியன் சாப்டர் 4 verse 13. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4 verse 13. 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಚನ. ಹೀಗಿದ್ದರೂ ನಂಬಿದೆನು, ಆದದರಿಂದ ಮಾತಾಡಿದೆನು ಎಂಬ ಶಾಸ್ತ್ರೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಕಾಣುವ ನಂಬಿಕೆಯ ಭಾವವನ್ನೇ ಹೊಂದಿ ನಾವು ನಂಬಿದವರು ಆದದರಿಂದ ಮಾತಾಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் என்ன ஆவி இருக்குது? ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯಾವ ಆತ್ಮವಿದೆ? என்ன ஆவி இருக்குது? ಯಾವ ಆತ್ಮವಿದೆ? விசுவாசத்தின் ஆவி, ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮವಿದೆ. விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியாலே பேசுகிறோம். ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. அவர் கேக்குறாரு, அவர் ಕೇಳುತ್ತಾರೆ, நீ விசுவாசம் இருக்குதா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ? சோதிச்சு பாருங்க. ನೀವು ಅದನ್ನ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಿರಿ. நான் விசுவாசத்தினாலே பேசுகிறேன், ನಾನು ನಂಬಿದ್ದರಿಂದ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ எனக்குள்ளே ನನ್ನೊಳಗೆ விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮವಿದೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. விசுவாசிக்கணும், ನಾವು ನಂಬಬೇಕು. விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா இருக்கணும், ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. அப்போ ಆಗ நாம தைரியமா பேசுவோம். ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளா வரும். ಬಾಯಿಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತುಗಳು ನಂಬಿಕೆಯ ಮಾತಾಗಿರುತ್ತದೆ. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடியால் ಅವರು ಹೇಳುತ್ತೇನೆ, ನಂಬಿದ್ದೇನು ಆದದರಿಂದ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ நாங்கள் விசுவாச ஆவி உடையவர்களாய் இருந்து ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮ ಉಳ್ಳವರಾಗಿ விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ನಂಬಿದ್ದರಿಂದ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. எப்பொழுதும் விசுவாச வார்த்தையை பேசுங்க. ಯಾವಾಗಲೂ ನಂಬಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನ விசுவாச வார்த்தை அறிக்கையிடுங்க. ನಂಬಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನ அறிக்கை ಮಾಡಿ. வாயின் வார்த்தையின்படிதான் கர்த்தர் நமக்கு செய்வார். ನಿಮ್ಮ ಬಾಯಿಯ ಮಾತಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮಾತಿಗೆ ತಕ್ಕಂತೆಯೇ ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ಅದರಂತೆಯೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் சொல்றாரு, நீ போ. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗು, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯಂತೆಯೇ ನಿನಗಾಗಲಿ. வாசிங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 29ನೇ ವಚನವನ್ನು ನಾವು Matthew chapter 9 verse 29. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 29ನೇ ವಚನ. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். ಆತನು ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಟ್ಟಿ ನೀವು ನಂಬಿದಂತೆ ನಿಮಗೆ ಆಗಲಿ. அப்படின்னா உங்கள் விசுவாசத்தின்படியாகத்தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர், நம்முடைய விசுவாசத்தின்படியாக தான்
நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ನಂಬಿಕೆಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆகையாலே நாம் விசுவாச ஆவி உள்ளவர்களா இருக்கணும். ನಾವು ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮವುಳ್ಳವರಾಗಿ விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರಬೇಕು. விசுவாச காரியங்களை அறிக்கை செய்யணும். ನಂಬಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. நம்ம விசுவாசத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಕೃತಿ ಭಾವಕ್ಕೆ ಒಂದು ದಾಟಿ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದರೆ நமக்கு விசுவாச அவசியம். ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಅವಶ್ಯ. அல்லேலூயா. ஹalleluya. அவ முதல்ல கேட்கும் பொழுது ಸಿಚುವೇಶನ್ பார்த்தா ಮರಿಯಳು ಮೊದಲು ಆ ಮಾತನ್ನ ಕೇಳುವಾಗ ತನ್ನ ಸನ್ನಿವೇಶವನ್ನ ನೋಡಿದಳು. இப்படி நடக்காதே, ಇದು ನಡೆಯುವುದಿಲ್ವಲ್ಲ. ஆனா அவன் சொன்னா ಆದ್ರೆ ಆ ದೂತನು ಹೇಳಿದ ಮಾತು, தேவனால் கூடாதது ஒன்று. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. உடனே அவன் நம்ப ஆரம்பிச்சான். ಈಗ ಮರಿಯಳು ನಂಬುವುದಕ್ಕೆ தேவ ஜனமே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ದೇವಜನರೇ, ದೇವರ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳುವಾಗ நம்ம விசுவாச ஆவியுடையவர்களாய் ನಾವು மாறணும். ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ನಂಬಿಕೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தின்படியாகத்தான் கிரியை செய்வார். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಅನುಗುಣವಾಗಿಯೇ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்க விசுவாசித்தா பேசுங்க. ನೀವು ನಂಬಿದರೆ ಮಾತನಾಡಿ. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ನಂಬಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನ இந்த வருஷத்துல ஆண்டவர் அதிசயம் செய்வார். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರ இந்த மாசத்துல ஆண்டவர் அதிசயம் செய்வார். ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರ இந்த வாரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ವಾರದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ. கண்களை திறக்க முடியும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನ ತೆರೆಯುವುದಕ್ಕೆ, உங்கள் கர்ப்பங்களை திறக்க முடியும். ಗರ್ಭಗಳನ್ನ ತೆರೆಯುವುದಕ್ಕೆ, வாழ்க்கையில பெரிய அதிசயம் செய்ய முடியும். ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಅತಿಶಯವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. விசுவாச ஆவி உடையவர்களாய் விசுவாசத்தினாலே பேசணும். ನೀವು ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮ ಉಳ್ಳವರಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾತನಾಡಿರಿ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அதனால வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಬದುಕುವನು. அதான் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம். ಅದೇ ನಮ್ಮ ಜೀವಿತದ ರಹಸ್ಯ. நம்ம உயர்த்தப்படுவது காரணம், ನಾವು ಉತ್ತರಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ, ஆசீர்வதிக்கப்படுவது காரணம், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறதுனால. ನಾವು ದೇವರ ಮೇಲಿಡುವಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ. அல்லேலூயா. ஹalleluya. அதனால விசுவாசிக்க நம்ம பழகணும். அந்த ದೇವರನ್ನ ನಂಬುವುದನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಂಡು அந்த ஆவி உடையவர்களா நம்ம அறிக்கை ಆತ್ಮ செய்யணும். ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಆ ನಂಬಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அவர் சொல்ற பாருங்களேன், வாசிங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ಆತನು ಅವರಿಗೆ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕಡಿಮೆಯಾಗಿರುವುದರಿಂದಲೇ ಆಗಲಿಲ್ಲ. ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ನಂಬಿಕೆ ನಿಮಗೆ ಇರುವುದಾದರೆ ನೀವು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿದರು ಅದು ಹೋಗುವುದು, ಮತ್ತು ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದ ಆಗದಂತದ್ದು ಒಂದೂ ಇರುವುದಿಲ್ಲ ಅಂದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ நீங்க விசுவாசி. ನೀವು ನಂಬಿಗಸ್ತರು. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ನಂಬಿಗಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஏன் உங்களுக்கு இது நடக்கல? ಇದು ಯಾಕೆ ನಿಮಗೆ ಆಗಲಿಲ್ಲ? விசுவாசம் இல்லாதனால தான். ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಕೊರತೆಯಿಂದ. அப்ப விசுவாசத்துக்கு ஒரு ಸೈಜ್ கொடுக்கிறார் ஆண்டவர். ನಂಬಿಕೆಗೆ ದೇವರೊಂದು ಗಾತ್ರವನ್ನು. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ನಂಬಿಕೆ இந்த ಇದ್ದರೆ மலையை பார்த்து நீ சொன்னாலும் நடக்கும். ಈ ಬೆಟ್ಟವನ್ನ ನೀವು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. சொல்லுவோமா? ஹalleluya. சொல்லுவோமா? ஹalleluya. தேவ பிள்ளையே, ದೇವಜನರೇ, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் சொல்றார். ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ ಸಾಕು. அப்ப தேவனுடைய கரத்திலிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதத்தின் ரகசியம் விசுவாசம் நம்மிடத்துல காணப்படணும். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ರಹಸ್ಯ ನಂಬಿಕೆಯು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಂಡು ಬರಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆகையினால தான் ಆದದರಿಂದಲೇ விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும் சொன்னார். ನಂಬಿಕೆಯಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க விசுவாசம் எல்லாம் நடக்கும். ನಾವು ನಂಬಿದರೆ ಎಲ್ಲವೂ நீங்க ನಡೆಯುತ್ತದೆ. தைரியமா சொல்லுங்க. ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ. என்னோட லைஃப்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ಬೋಧಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆ ನಡೆಯಿತು. அப்போ சர்ச் நடத்தல நினைக்கிறேன். அப்போ ஒரு மினிஸ்ட்ரி நடத்திட்டு இருந்தேன். ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ನಡೆಸುವಂತ ಸಂದರ್ಭ. அப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சுந்தரம் ஃபைனான்ஸா ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க என்னை மீட் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட சொன்னாங்க ஃபேமிலிக்கு. அது மந்த்லி இயர்லி 5600
ಆ ಬೋಧಕರು ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಹೆಲ್ತ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಅಡ್ವೈಸರ್ ಬಂದು ಹೆಲ್ತ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ವರ್ಷಕ್ಕೆ ಅದು ಅದಕ್ಕೆ ಇರುವಂತ ಅಮೌಂಟ್ ಬಂದು 5,600 ರೂಪಾಯಿ. ಇಲ್ಲ, ಓಕೆ, ಐ ಥಿಂಕ್ 3 lakhs ಕವರೇಜ್ நினைக்கிறேன். ಒಂದು 3 ಲಕ್ಷ ಒಂದು ಕವರೇಜ್. தெரியல, 3 lakhs 2 lakhs தெரியல, ரொம்ப வருஷம் ஆச்சு. ಬಹಳ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. அப்போ நான் அந்த ஃபேமிலி இன்சூரன்ஸ் எல்லார் பேர்லேயும் கார்டு 4 பேர்லையும் கார்டு கொடுத்தாங்க. ಒಂದು 4 ಜನರಿಗೂ ಒಂದು ಕಾರ್ಡನ್ನು ಕೊಟ್ಟರು. ஓகே, நீங்கள் கவனிங்க. அந்த கார்டு வாங்கின மறு மாதமே பால் ஜூடாக்கும் பாலா ஜூடாசம் ஜூடாக்கு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். ಅದರ ಮುಂದಿನ ತಿಂಗಳೇ ಪಾಲ್ ಜೋಡ ಇಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಸೇರಿಸಬೇಕಾಯಿತು. மோஸ்ட்லி ஜூடா தான் அட்மிட் ஆனான்னு நினைக்கிறேன். ஆமாம், அட்மிட் ஆனா ஃபஸ்ட்டு நம்ம எங்கள் ஜேர்னியில் ஃபஸ்ட் டைம் தான் பிள்ளைங்களை அட்மிட் பண்ணுறது. ಆ ಒಂದು ಬೋಧಕರ ಅವರ ಜೀವಿತದ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಬಾರಿ ಮಕ್ಕಳನ್ನ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಸೇರಿಸಿ. அப்போ எவ்வளோ தெரியுமா செலவாச்சு? ಆಗ ಎಷ್ಟು ಖರ್ಚಾಯ್ತು? 5,600. 5,600. எனக்கு அது ஆச்சரியம். ಅದೇ ಆಶ್ಚರ್ಯ. அந்த 5,600 கொடுத்த மாதிரி கரெக்டாக 5,600 ஆச்சு. அந்த கார்டு ஃபஸ்ட்டு அவங்க கொஞ்சம் காசு தரத்துக்கு யோசித்தாங்க, பிறகு ಕಾಸು கிடைச்சது. ಆ ಒಂದು ಅವರು ಮೊದಲು ಹಣವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಯೋಚಿಸಿದ್ದಾರೆ, ಅದಾದ ನಂತರ ಆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟರು. சரியா, கரெக்டாக 5,600 க்ளோஸ். 5,600 ರೂಪಾಯಿ ಮುಗಿಯಿತು. அப்புறம் வந்த உடனே கார்டை தூக்கி வீசி போட்டேன். ಅದು ಬಂದ ನಂತರ ಕಾರ್ಡನ್ನು ಬಿಸಾಕಿದ್ದಾರೆ. இல்லையா, அவ்வளோ. இது வரைக்கும் உடம்பு சரியாமல் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறோம். ಇದುವರೆಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲದೆ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ போய் ಅಡ್ಮಿಟ್ ಆಗಲ್ಲ, ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿಲ್ಲ. some people's advised me. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆ. லாஸ்ட் பிஃபோர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் வந்தார், ரொம்ப க்ளோஸ் பழக்கமானவர். ಒಂದು 2 ವಾರಗಳ ಹಿಂದೆ just I wanted to give you advice, you have to take the health insurance, it is very benefit to you அப்படின்னு சொன்னார். 2 ವಾರಗಳ ಹಿಂದೆ ತುಂಬಾ ಪಳಗಿದವರು ಬಂದು ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಬೋಧಕರೇ ನೀವು ಹೆಲ್ತ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. immediately you would have take அப்படின்னு சொன்னார். ನೀವು ಅದನ್ನ ತಕ್ಷಣವೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಅಂತ you must take அப்படின்னு சொன்னார். ನೀವು ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಅಂತ ಹೇಳಿ. நான் சிசிட்டே சொன்னேன், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ಬೋಧಕರ ನಗುತ್ತಾ ಹೇಳಿದ್ರೆ, ಈಗ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ. எப்ப இன்சூரன்ஸ் எடுக்கிறோனோ அப்பதான் பிரச்சனை வரும். ಯಾವಾಗ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ ಆಗ ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತೆ. நான் கர்த்தரை நம்பும் பொழுது, ದೇವರನ್ನ ನಂಬುವಾಗ அவர் அதிசயம் செய்ய வல்லவர். ದೇವರು ಅತಿಶಯವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರು. இதெல்லாமே உங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கு. ಎಲ್ಲವೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಅನುಗುಣವಾಗಿರುತ್ತದೆ. நீங்க நம்பினா அதிசயம் செய்வார், ನಂಬಿದರೆ ಅತಿಶಯ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய மேன்மை உங்களால் காண முடியும். ದೇವರ ಶ್ರೇಷ್ಠತೆಯನ್ನ ನಿಮ್ಮಿಂದ ಕಾಣುವುದಕ್ಕೆ. இப்போ நான் சொல்லிட்டேன், நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தனால தான் பிரச்சனை வந்தது. ಈಗ ಹೆಲ್ತ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ತೆಗೆದುಕೊಂಡದನ್ನ ಸಮಸ್ಯೆ ಬಂತು. இப்போ உங்களுக்குள்ள கேள்வி வரலாம், ಈಗ ನಿಮ್ಮೊಳಗೆ ಪ್ರಶ್ನೆ ಬರಬಹುದು, எடுக்கலாமா வேண்டாவா, ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದಾ ಬೇಡವಾ ಅಂತ. இட்ஸ் ಅಪ್ டு யூ. ಅದು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಬಿಟ್ಟದ್ದು. ஏன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லாம நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேனா, ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ ಅಂತ அப்புறம் பின்னாடி பாஸ்டர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ಆಗ ಹಿಂದೆ ಬೋಧಕರು ಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದ್ರು. அப்படி சொல்லக்கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬಾರದು. நீங்கள் நம்பினால், ನೀವು ನಂಬಿದರೆ கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம், ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. என்ன ரொம்ப நேசிச்ச நம்ம சர்ச்சில் வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார்ல, பாஸ்டர் ஸ்டீஃபன் ಫ್ರಮ್ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ್. ಬೋಧಕರನ್ನ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸಿದಂತ ಅವರ ನಮ್ಮ ಸಭೆಗೂ ಬಂದು ಕೆಲವು ಬಾರಿ ಸಂದೇಶವನ್ನು ಹಂಚಿಕೊಂಡಂತ ಬೋಧಕರ ಹೆಸರು ಸ್ಟೀಫನ್ ಪಾಸ್ಟರ್. இல்லையா, அவங்க அம்மா, ಅವರ ತಾಯಿ என்ன ரொம்ப நேசிச்ச ஒரு நல்ல ஊழியக்காரர். ಬೋಧಕರನ್ನ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸಿದಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸೇವಕರು. அவங்க எப்ப இயேசು ஏற்றுக்கொண்டாங்க, ಅವರು ಯಾವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು, சாகர வரைக்கும் அவங்களுக்கு வியாதியே வரல. ಅವರು ಸಾಯುವವರೆಗೂ ಅವರಿಗೆ ವ್ಯಾಧಿ ಬರಲಿಲ್ಲ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ನಂಬುತ್ತೀರಾ? ವಿತ್ ಗಾಡ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಇಸ್ ಪಾಸಿಬಲ್. ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. உங்க விசுவாசம் தான், ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯೇ. அவர் சொல்றாருல, ஏன் இந்த காரியம் நடக்கல, ಈ ಕಾರ್ಯ ಯಾಕೆ ನಡೆಯಲಿಲ್ಲ? நீங்கள் விசுவாசியாதனால் தானே. ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿದ್ದಂತ ನಂಬಿಕೆ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. ಕಡುಗಳು ವಿಶ್ವಾಸ இருந்தா போதும். ಹೇಳ್ತಾರೆ, ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ನಂಬಿಕೆ. உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை, ನಿಮ್ಮಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದು? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் செய்வதற்கு நம்மிடத்துல தகுதி கர்த்தரை ವಿಶ್ವಾಸಿக்கிற வல்லமை. ಆಗ ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ ಅನ್ನುವಂತ ನಂಬಿಕೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வசனம் வாசிங்களேன் கடைசியா. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ಸ್ಟೆಫನನು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೂ ಬಲದಿಂದಲೂ ತುಂಬಿದವನಾಗಿ ಜನರಲ್ಲಿ ಮಹಾ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. ಓಕೆ, ಕನ್ನಡ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಕೃಪೆನ ಹಾಕಿರುತ್ತಲ್ಲ, ತಮಿಳ್ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸನ್ போட்டிருக்கு பாருங்க. அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய்
ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இட்ஸ் ஷேக் ஆஃப் ஃபெய்த். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மூலமா ನಂಬಿಕೆ ನಮಗಿದ್ದರೆ ದೇವರು ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்போ இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನ, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ದೇವರೇ ನೀವು ಸಕಲವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರು. அவர் செய்ய நினைத்தது தடைபடா. ದೇವರು ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಲೋಚನೆಗೆ ತಡವಾಗುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனால் எல்லாம் கூடும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. நீங்க நம்பினா, ನೀವು ನಂಬಿದರೆ. அப்ப மரியாள் நம்பினா, ಮರಿಯಳು ನಂಬಿದಳು, கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். ದೇವರು ಮಹತ್ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದರು. ஓகே, ஃபர்ஸ்ட் சி ஃபெய்த். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಮರಿಯಳು ಆ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಳು. இரண்டாவது ಎರಡನೆಯದಾಗಿ சி ஒபே. ಮರಿಯಳು ಆ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯಳ. இது எல்லாமே சேர்ந்து வரும். விசுவாசம் அப்புறம் இந்த ஒபே எல்லாம் சேர்ந்து வரும். ಈ ನಂಬಿಕೆ ವಿಧೇಯತೆ ಎಲ್ಲ ಬಂದು ಸೇರಿ ಬರುತ್ತೆ. இல்லையா சொல்றல, உன்னுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. ನಿನ್ನ ಮಾತಿನಂತೆಯೇ ಆಗಲಿ. அதுக்கப்புறம் நான் ஆண்டவருடைய அடிமை, ನಾನು ಕರ್ತನ ದಾಸಿ. சரியா? she faith, ಆಕೆ ದೇವರ ಮಾತಿನ she ಮೇಲೆ obey, ವಿಧೇಯಳಾದಳು. she submission, ಆಕೆ ಮಾತಿಗೆ ತನ್ನನ್ನು she ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು submit to the Lord. ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು. அப்போ நாம விசுவாசிக்கிறோம், ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. இரண்டாவது நம்மை அப்படின்னா நாம ஒபே பண்ணணும், ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஓகே. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிங்க பார்க்கலாம். டியூட்டானமி சாப்டர் 11 verse 27. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನ. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನ. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். It's a wonderful word. ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದರೆ ಆಶೀರ್ವಾದವು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல அந்த வேர்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்களேன். ನೀವು ಆ ಒಂದು ಪದವನ್ನ ಮಾತ್ರ ಅದಕ್ಕೆ ಗೆರೆ ಹೇಳಿ. if you obey, ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ you will be blessed. ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. சரி, சொல்லுங்க பார்க்கலாம். if you obey, ನೀವು ಮಾತನ್ನ ಸೇರಿ ಹೇಳ್ರಿ, ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ you will be blessed. ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೀರಿ. இத ரகசியங்க. ಇದೇ ರಹಸ್ಯ. நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ನಾವು ವಿಧೇಯರಾದರೆ ಆಶೀರ್ವಾದ. ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காங்க. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால், ನೀವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದರೆ உங்களுக்கு ஆசீர்வாதம். ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. அப்போ நாம் ಆಶೀರ್ವದಿக்கப்படும்படி, ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಂತೆ தெய்வத்தை நம்புவது மாத்திரமல்ல, ದೇವರನ್ನ ನಂಬುವಂತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ದೇವರಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು, ஒப்பு கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அப்பதான் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ಆಗಲೇ முடியும். ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு பாருங்க. ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. Genesis chapter 22 verse 18. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 22ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಚನ. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், ನೀನು ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದದರಿಂದ உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ತನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆಣೆ ಇಟ್ಟು ಹೇಳಿದ್ದಾನೆ ಅಂದನು. கர்த்தர் சொல்லுகிறார் ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಿದ್ದ. என் வார்த்தை நீ கேட்டதுனால, ನನ್ನ ಮಾತನ್ನ ನೀನು வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால, ಮಾತಿಗೆ ನೀನು ವಿಧೇಯನಾದದರಿಂದ நான் உன்னை எல்லா ஜாதிக்கும் ஆசீர்வாதமா வைப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲ ಜನಾಂಗಕ್ಕೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ, உனக்குள் எல்லா ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನೊಳಗೆ ಎಲ್ಲ ಜನಾಂಗವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ದೊಡ್ಡ நம்மை ஆண்டவர் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் ದೇವರು வைப்பார். ನಮ್ಮನ್ನ ಜನಾಂಗಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நம்ம தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ಆದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஒரே மனுஷன் தான், ಒಬ್ಬನೇ ಮನುಷ್ಯ ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சான், ದೇವರಿಗೆ முழு ವಿಧೇಯರಾದ உலகத்துக்கு ஆசீர்வாதம் வச்சார். ಈ ಲೋಕಕ್ಕೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ நீங்க கீழ்ப்படிஞ்சோம்னா, ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ, நாம கீழ்ப்படிஞ்சோம்னா, ನಾವು ವಿಧೇಯರಾದರೆ நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாரு. ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಇಡುತ್ತಾರೆ. ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்ல? ಯಾಕೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ஏன் ಇಲ್ಲ? குடும்பத்துல பிரச்சனை? ಯಾಕೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಲಿಲ್ಲ. கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது, ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿದರು. ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿ. எரிகோ கோட்டை பெரிய கோட்டை. ಎರಿಕೋ ಕೋಟೆ ಬಹಳ ದೊಡ್ಡ ಕೋಟೆ. எரிகோவுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு ஊர் பேர் வந்து ஆயி. ಎರಿಕೋ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಒಂದು ಮುಂದಿನ ಒಂದು ಪ್ರದೇಶ ಬಂದು ಆಯಿ ಎಂಬ ಪಟ್ಟಣ. ஒரு பட்டணம். ஓகே,
இந்த எரிகோ கோட்டையை பிடிக்கிறதுக்கு இவங்க சண்டை போடவே இல்லை. ಎರಿಕೋ ಕೋಟೆಯನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಇಸ್ರೇಲಿಯರು ಯುದ್ಧ ಮಾಡಲಿಲ್ಲ. சண்டை போட்டாங்களா? ಯುದ್ಧ ಮಾಡಿದರಾ? ஏன் ಮಾಡಿದ್ರು? என்ன பண்ணாங்க? ಯುದ್ಧಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಏನು ಮಾಡಿದ್ರು? என்ன பண்ணாங்க? ஓகே, என்ன பண்ணாங்கன்னா துதிச்சாங்க. ಅವರು ಸ್ತುತಿಸಿದರು. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದರು, 7 நாள் டைம் கொடுத்தாரு. ದೇವರು 7 ದಿವಸ ಸಮಯ, 6 நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் துதிச்சு வரணும். 6 ದಿವಸ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಒಂದು ಬಾರಿ ಆ ಒಂದು ಕೋಟೆಯ ಸುತ್ತಲೂ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಬರಬೇಕು. பட்டணத்தை பிடிக்க போற இன்னொரு ராஜ்யம் வந்துச்சுன்னா இது மாதிரி யாருமே சுத்தி ஆண்டவர் துதிக்க மாட்டாங்க. ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನ ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಪಟ್ಟಣವು ಬರುವುದಾದ್ರೆ ಅವ್ರು ಸುತ್ತಿ ಅವ್ರ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲ. அப்படி ஆராதிப்பாங்களா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. என்ன செய்வாங்க? ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ஃபைட் பண்ணுவாங்க. ಅವ್ರು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. கரெக்டா? ಸರಿನಾ? ஃபைட் பண்ணா தான் பிடிக்க முடியும். ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ರೆ ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳ. ஆண்டவர் சொல்றார், நீ அதெல்லாம் செய்யாத. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಅದೆಲ್ಲ ಮಾಡಬೇಡ, நீ துதி, ನೀನು ಸ್ತುತಿಸು, just obey my word. ನೀನು ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯ. 6 நாள் 6 முறை சுத்தி வந்து ஆண்டவர் ஆராதிச்சாங்க. 6 ದಿವಸ ದಿನಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ 6 ಸರಿ ಸುತ್ತಿ ಬಂದು ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. 7th day 7ನೇ ದಿವಸ 7 ಮುறை ಸುತ್ತணும். ಒಂದು ಕೋಟೆಯನ್ನ 7 ಬಾರಿ ಸುತ್ತ ஆண்டவர் ஆர்ப்பரிக்கணும். ಆರ್ಭಟದಿಂದ ಜಯಘೋಷ. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்துச்சு. ಹಾಗೆ ಮಾಡುವಾಗ ಎರಿಕೋ ಕೋಟೆ ಮುರಿದು ಬಿತ್ತು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, அத ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. ಅದನ್ನ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ರೀತಿಯಾಗಿ. ஏன்னா நாம சொல்ற மாதிரி, நாம நினைக்கிற மாதிரி கோட்டைனா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மதில் சுவர் கிடையாது. ನಾವು ಕೋಟೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಗೋಡೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದಲ್ಲ. ஆமா, இட் இஸ் வெரி பிக்கெஸ்ட். ಅದು ಬಹಳ ಒಂದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ 30 ಅಡಿ 40 ಅಡಿ இருக்கும். ಅದರ ಗಾತ್ರ ಒಂದು 30-40 ಅಡಿ ಅಷ್ಟಿದೆ. வெரி ஹியூஜா இருக்கும். ಅದು ಬಹಳ ದೊಡ್ಡ ಕೋಟೆ. அந்த கோட்டையை தாண்டி போய் பிடிக்க முடியாது. ಆ ಕೋಟೆಯನ್ನು ದಾಟಿ ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது இந்த பக்கம் அப்படின்னா அவங்க இருக்கிற பக்கம் விழுந்தா ஜனங்க செத்துருவாங்க. ಆ ಒಂದು ಕೋಟೆ ಏನಾದರೂ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಹೊರಗಡೆ ಇರುವಂತ ಕಡೆಗೆ ಅದು ಬಾಗಿದ್ರೆ ಇಸ್ರೇಲರು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப சில பேர் சொல்றாங்க, அது ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மேல விழும்படியாக தான் அந்த கோட்டையினுடைய அம்சம் இருந்துச்சா. ಆ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಮೇಲೆ ಬೀಳುವ ಹಾಗೆ ಆ ಒಂದು ಕೋಟೆಯ ಒಂದು ನಿರ್ಮಾಣವಿತ್ತು. ஆனா ஒரு பாஸ் சொல்றாரு, அந்த கோட்டை அப்படியே உள்ள போயிருச்சு. ಅದ ಒಂದು ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಕೋಟೆ ಹಾಗೆ ಕುಸಿದು ಹೋಯಿತು. சில பேர் சொல்றாங்க, அந்த கோட்டை அப்படியே அவங்க பக்கமா விழுந்துச்சு. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಕೋಟೆ ಹಾಗೆ ಅವರ ಕಡೆಗೆ ಬಿತ್ತು ಎಂಬುದು. கரெக்ட்டா? ஓகேவா? பெரிய பட்டணம் எரிகோ பட்டணம், ಬಹಳ ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣ ಎರಿಕೋ. ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்டாங்க. ಅದನ್ನ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ವಶ ಮಾಡவே ಇಲ್ಲ. ಯುದ್ಧ ಮಾಡಲಿಲ್ಲ. only prayer, ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ, ಅದು only worship, ಸ್ತುತಿ ಮಾತ್ರ. ಕತೆ ತಂದಾರ ದೇವರದನ್ನ ಅನುಗ್ರಹಿಸಿ. ಅದು ಮುಗಿದ ಉடನೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಅದನ್ನ ಮುಗಿದ ನಂತರ ಯೋಶುವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ವಾಸ್ತು ಪಾರುங்க. ನೀವು ಯೆಹೋಶುವನ ಪುಸ್ತಕವನ್ನ ಓದಿ ನೋಡಿ. ಎರಿಗೋ ಮುಗಿದ ಉಡನೆ அடுத்து எங்க போறாங்க? எரிகோ ஆயி பட்டணம் ಮುಗಿಸಿದ ನಂತರ ಆಯಿ ಎಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆயி பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க. ಆದ್ರೆ ಆಯಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲರು ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆயி பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணாங்க. ಆಯಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲರು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. they fall down. ಅವರು ಕೆಳಗೆ ಬಿದ್ದರು. யோசுவாவுக்கு கன்ஃபியூஷன். ಯೆಹೋಶುವನಿಗೆ ಒಂದು ಸಂಶಯ. என்னடா அது, அவ்வளவு பெரிய பட்டணத்தையே ஆண்டவர் நம்ம கையில தந்துட்டாரு. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವನ್ನ ದೇವರು ಕೈಗೆ ಕೊಟ್ಟರು. ஆயி இஸ் வெரி ஜஸ்ட் thousands people. ಆಯಿ ಬಂದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಪಟ್ಟಣ, இல்ல ஆயிரக்கணக்கான ஜனங்க தான் இருக்காங்க. ಒಂದು 1000 ಗಟ್ಟಲೆ ಜನರಿರಬಹುದು. வெரி ஸ்மால் பிளேஸ். ಅದು ಬಹಳ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪಟ್ಟಣ. அதை ஈஸியா அழிச்சிரலாம். ಅದನ್ನ ಸುಲಭವಾಗಿ ಗೆಲ್ಲಬಹುದು. ஆனா இஸ்ரவேல் ஜனம் தோத்து போனாங்க. ಆದ್ರೆ ಇಸ್ರೇಲರು ಸೋತು ಹೋದರು. சரியா? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆயி பட்டணம் சரி எரிகோ பிடிக்கும் போது ஆண்டவர் துதிக்க சொன்னாரு. ಎರಿಕೋವನ್ನ ಹಿಡಿಯುವಾಗ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. ஆயி பட்டணத்தை பிடிக்கும் பொழுது, ಆಯಿ ಪಟ್ಟಣವನ್ನ ಹಿಡಿಯುವಾಗ அவர் சொன்னார், அங்கிருந்து ஒரு பொருளை நீ எடுக்க கூடாது. ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ಕೂಡ ನೀವು இச்சிக்க கூடாது. ನೀವು ಇಚ್ಛಿಸಬಾರದು. தப்பு பண்ணது யாரு? ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೆ ಯಾರು? ஆகான் பண்ணாலே. ஆமானா ஆகான் என்ன பண்ணா? ஆகான் ಮಾಡಿದನು, தப்பு செஞ்சான். ತಪ್ಪು ಮಾಡಿದನು. நான் சொல்றேன், நம்ம குடும்பத்திற்கு பிரச்சனைக்கு காரணமே, ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗೆ ಕಾರಣವೇ நம்மகிட்ட இருக்கிற கீழ்ப்படியாமைதான். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಅವಿಧೇಯತೆ. அவ்வளோ பெரிய பட்டணத்தை ஈஸியா பிடிக்க முடிஞ்ச இஸ்ரவேல் ஜனங்களாலே ஒரு சின்ன பட்டணத்தை ஜெயிக்க முடியாதபடிக்கு தேவன் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? நம்மிடத்திலே காணப்படுகிற ಅವಿಧೇಯತ್ವ. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವನ್ನ ಆ ಇಸ್ರೇಲರ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಆ ಚಿಕ್ಕ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲರು ಸೋಲುವಂತೆ ಮಾಡಿದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂದರೆ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಂಡು ಬರುವಂತ ಅವಿಧೇಯತೆ. அல்லேலூயா. கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ದೇವರಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತೆಗೆದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. சரியா? நீங்க நாம கடவுளுக்கு கீழ்ப்படியலனா கர்த்தர் நம்ம விரும்ப மாட்டார். ನಾವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗದಿದ್ದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮೆಚ್ಚೋದಿಲ್ಲ. நான் உண்மை சொல்றேன், கர்த்தர் நாம கர்த்தருக்கு அவசியம் இல்லை. ನಾವು ದೇವರಿಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களே அழிவதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை சாகிறதுக்கு ஒப்பு கொடுப்பார். ಒಂದೊಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ದೇವರು 1000 ಗಟ್ಟಲೆ ಜನರನ್ನ ಸಾಯುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ.
ಕೊಡುತ್ತಾ அத்தனை லட்சம் ஜனங்களை கூப்பிட்டு வந்தார். ಅಷ್ಟು ಲಕ್ಷ ಜನರನ್ನ ಕರೆದು ತಂದರು. ரெண்டே பேர் விட்டுட்டு மத்த அத்தனை பேரையும் வனாந்தரத்தில் அழிச்சிட்டார். ಇಬ್ಬರನ್ನ ಹೊರತುಪಡಿಸಿ ಎಲ್ಲರನ್ನ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಂಹರಿಸಿ 400 years வெயிட் பண்ணி அவ்வளவு ஜனங்க வந்தாங்க. 400 ವರ್ಷ ಕಾದು ಅಷ್ಟು ಜನರು ಬಂದರು. இல்லையா? அவரும் எத்தனை பேர் தான் போனாங்க எகிப்துக்கு? ಒಟ್ಟು ಎಷ್ಟು ಜನ ಐಗುಪ್ತಕ್ಕೆ சொல்லுங்க, எத்தனை பேர் போனாங்க? ಒಟ್ಟು ಎಷ್ಟು ಜನ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋದರು? 70 people only. 70 ಜನರು. 70 பேர் தான் போனாங்க. 70 ಜನರು ಮಾತ್ರ ಐಗುಪ್ತಕ್ಕೆ. 400 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரும்போது புருஷர் மொத்தம் எத்தனை பேரு? எத்தனை பேரு? ಆದ್ರೆ 400 ವರ್ಷವನ್ನ ಬಿಟ್ಟು ಐಗುಪ್ತದಿಂದ ಹೊರಡುವಾಗ ಪುರುಷರ ಸಂಖ್ಯೆ 6 ಲಕ್ಷಕ್ಕೆ. புருஷர் மட்டும் 6 லட்சம். ಪುರುಷರ ಸಂಖ್ಯೆ 6 ಲಕ್ಷ. ஸ்திரீகள் எல்லாரும் சேர்த்து ஆல்மோஸ்ட் 20 லட்சத்துக்கு மேல இருக்கலாம். ಸ್ತ್ರೀಯರು ಮಕ್ಕಳೆಲ್ಲರನ್ನ ಸೇರಿ ಒಂದು 20 ಲಕ್ಷ ಜನರಿರಬಹುದು. ஆனா ஆண்டவர் ஒருத்தரையும் உயிரோடு வைக்கல. ಆದ್ರೆ ದೇವರು ಒಬ್ಬರನ್ನ ಕೂಡ ಜೀವದಿಂದ ரெண்டே பேர் தான். ಇಬ್ಬರು ಮಾತ್ರ வனாந்தரத்தில் அழிச்சிட்டார். ಉಳಿದ ಎಲ್ಲರನ್ನ ದೇವರ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ அந்த வசனம் வாசிங்களா? ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿರಿ. எபிரேயர் 3 அதிகாரம் 18 வசனம். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿಯಲ್ಲಿ ನೀವು ಸೇರುವುದೇ ಇಲ್ಲವೆಂದು ಯಾರನ್ನು ಕುರಿತು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದನು? ಅವಿಧೇಯರನ್ನು ಕುರಿತಲ್ಲವೇ? ಅವರು ಸೇರಲಾರದೆ ಹೋದದ್ದು ಅಪನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳು. 17 மேலும் அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு. அப்படின்னா யார ஆண்டவர் வெறுத்தார்? 40 ವರ್ಷ ಆತನು ಯಾರ ಮೇಲೆ ಬಹಳವಾಗಿ ಕೋಪಿಸಿಕೊಂಡನು? ಪಾಪ ಮಾಡಿದವರ ಮೇಲೆ ಅಲ್ಲವೇ? ಅವರ ಶವಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದವಲ್ಲ. இன்னும் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து சொன்னார்? ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿಯಲ್ಲಿ ನೀವು ಸೇರುವುದೇ ಇಲ್ಲವೆಂದು ಯಾರನ್ನು ಕುರಿತು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದನು? கீழ்ப்படியாதவர்களே அல்லவா? ಅವಿಧೇಯರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲವಾ? சரியா? நான் சொல்றது கேளுங்க. ಹೇಳುತ್ತಿರುವಂತದನ್ನು ಗಮನಿಸಿ. பெரிய காரியத்தை ஈஸியா ஆண்டவர் நமக்கு தர வல்லவர். ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ಸುಲಭವಾಗಿ ದೇವರಿಂದ ನಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. You just obey. ಆದ್ರೆ ನಮಗೆ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. சொல்றேன், கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். ವಿಧೇಯತೆಯು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಹಳ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ஆனா கீழ்ப்படியாமை நமக்கு ரொம்ப இஷ்டம். ಆದ್ರೆ ಅವಿಧೇಯತೆಯು ನಮಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ. கரெக்டா? சொல்ற பேச்சு கேட்காதது தான் நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷம். ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಕೇಳದೇ ಇರುವಂತದ್ದು ನಮಗೆ ಸಂತೋಷ. கரெக்டா? ஆனா ரகசியம், ಆದ್ರೆ ರಹಸ್ಯ கீழ்ப்படிஞ்சாதான். ವಿಧೇಯರಾದರೆ ಮಾತ್ರವೇ. பிசாசுனுடைய தந்திரம், ಸೈತಾನನ ತಂತ್ರವು நம்மளை கீழ்ப்படிய விட மாட்டான். ನಾವು ವಿಧೇಯರಾಗುವಂತೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் சொல்றேன், அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். ತಂದೆ ತಾಯಿಯ ಮಾತನ್ನ ನಾವು ಕೇಳಬೇಕು. பெரியவங்க பேச்சை கேட்கணும். ಹಿರಿಯವರ ಮಾತನ್ನ ನಾವು ಕೇಳಬೇಕು. ஊழியக்காரருடைய பேச்சை கேட்கணும். ಸೇವಕರ ಮಾತನ್ನ ನಾವು ಕೇಳಬೇಕು. நம்ம நினைக்கிறோம் அவங்க சொல்றாங்க அப்படி நினைக்கிறோம். ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂತ. நோ ಇಲ್ಲ. திஸ் இஸ் காட்ஸ் கமாண்ட். ಇದು ದೇವರ ಆಜ್ಞೆ. ஒபே பண்ணணும். ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை விருத்தியாகாது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ವೃದ್ಧಿಯನ್ನ ಕಾಣುವುದಕ್ಕಾಗೋದು. அன்னைக்கு கிறிஸ்மஸ் டைம் எங்க வீட்டில், ஏன்னா கிறிஸ்மஸ் டைம் தான் நல்லா ஸ்பெஷல்லாம் செய்வாங்க. கிறிஸ்மஸ் டைமு எங்கள் வீட்டில் நல்லா ஸ்பெஷல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது நாங்கள் உட்காந்து சாப்பிட்ணும், குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ணும். ஆனால் எனக்கு வந்து பிளாக் ட்ரெஸ்ஸு பிடிக்கும், பிளாக் டிஷர்ட் ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் பிளாக் டிஷர்ட் போட்டேன். ಬೋಧಕರ ಅವರು ಒಂದು ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಹಾರ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಕುಳಿತು ತಿನ್ನಬೇಕು. ಬೋಧಕರಿಗೆ ಒಂದು ಕಪ್ಪು ಒಂದು ವಸ್ತ್ರ ಇಷ್ಟ, ಅವರದನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡರು. ஏன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம் இல்லையா, ஏழ்மையான குடும்பம். இந்த மாதிரி பண்டிகை வந்தால் தான் வீட்டில் பலಹಾರலாம் செய்வாங்க. ಆಗ ಒಂದು ಕುಟುಂಬ ಒಂದು ಬಡತನದಲ್ಲಿ ಇದ್ದಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಬ್ಬಗಳು ಬರುವಾಗ ಆ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಚೆನ್ನಾದ ಒಂದು ಆಹಾರವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்போலாம் சிக்கன் செஞ்சாங்கன்னா, இப்போ இருக்க சிக்கன்லாம் அப்போ இல்லை, அப்போ நல்ல சிக்கன் எல்லாம் சிக்கன்லாம் செஞ்சாங்களா அவ்வளோ மனமாக இருக்கும். சிக்கன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க, சாப்பிட்ணும். எங்கள் அப்பா சொல்கிறாரு, டேய் இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு, பிளாக் ட்ரெஸ் போடாத. ಆ ಒಂದು ಆಹಾರ ಎಲ್ಲ ಮಾಡಿಟ್ಟಿದ್ರು, ಬಹಳ ಒಂದು ಗಮಗಮಿಸುತ್ತಿತ್ತು. ಈಗ ಅವ್ರ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, ಇವತ್ತು ಕ್ರಿಸ್ಮಸ್, ನೀನು ಕಪ್ಪು ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಿ. ಓಕೆ, நீங்களாம் யோசிக்கலாம், கருப்பு ட்ரெஸ் போட்டால் தப்பா பாஸ்டர்? ನೀವೆಲ್ಲ ಯೋಚಿಸಬಹುದು, ಕಪ್ಪು ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡ್ರೆ ತಪ್ಪು. கருப்பு ட்ரெஸ் தப்பு இல்லை, ಕಪ್ಪು ವಸ್ತ್ರ ತಪ್ಪಿಲ್ಲ, கீழ்ப்படியாமை தப்பு, ಅವಿಧೇಯತೆ ತಪ್ಪು. அப்பா சொல்றாரு போடக்கூடாது. எங்கள் அப்பா பிளாக் ட்ரெஸ் போட மாட்டாரு. ಬೋಧಕರ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, ಅವರು ಆ ಕಪ್ಪು ವಸ್ತ್ರ ಹಾಕಿಕೊಳ್ಳ. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறேன். ஏன்னா அவ கேட்கலனா தான் நம்ம மனசுக்கு குஷியாக இருக்கும் இல்லையா? ಬೋಧಕರು ಹೇಳಿದ್ರು, ನೀವೇನು ಹೇಳೋದು ನಾನೇನು ಕೇಳೋದು ಅಂತ. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಕೇಳದೆ ಇರುವಾಗ ಮನಸ್ಸಿನ ಒಂದು ಸಂತೋಷ ಬರುತ್ತೆ. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா?
உங்களை பார்த்தா பயமாக இருக்கு. சொல்கிற பேச்சு கேட்கலனா தான் அவ்வளோ ಖುಷಿயாக இருக்கும். ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಕೇಳದೆ ಇರುವಾಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಷ್ಟು ಸಂತೋಷ ಬರುತ್ತೆ. ஐயோ அம்மான்னு கத்தும்போது தான் தெரியும், அடி வாங்கின பிறகு தான். ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ಅಂತ ಒದೆ ತಿನ್ನುವಾಗ ತಿಳಿಯುತ್ತದೆ. நான் எங்கள் அப்பா பேச்சு கேட்கல, போனேன். எனக்கு நல்ல பழக்கமான நாய், அந்த நாயை நானே உள்ளே விட்டேன். அது கேட்டுக்கு வெளியே இருந்துச்சு, என்னை பார்த்தோன்னே வாலாட்டுச்சு, சரி வாப்பான்னு உள்ளே விட்டேன். ಬೋಧಕರಿಗೆ ಬಹಳ ಒಂದು ಪಳಗಿದ ಒಂದು ನಾಯಿ ಅದು ಒಂದು ಬಾಲವನ್ನ ಅಲ್ಲಾಡಿಸುತ್ತೆ, ಸರಿ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆದು என் ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மா பார்த்து வணக்கம் சொல்றது கை இப்படி எடுத்தேன். ಅವರ ಒಂದು ಸ್ನೇಹಿತರ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನ ಒಂದು ಒಂದು ವಂದನೆಯನ್ನು ಹೇಳುವಂತೆ ಕೈ ಮುಗಿದರು. இந்த இடத்துல கடிச்சிச்சு, இந்த பேக், இந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கடிச்சிச்சு. ಒಂದು ನಾಯಿ ಬಂದು நாய் கடிச்சிட்டு தொங்குது, அப்படி ஆடுது. ಆ ಒಂದು ನಾಯಿ ಆ ಒಂದು ಕೈ ಹಿಂದಿನ ಭಾಗವನ್ನ ಕಚ್ಚಿ ಹಾಗೆ ಅಳ್ಳಾಡ್ತಿದೆ ಹಿಡಿದುಕೊಂಡು. நானே தான் உள்ள விட்டேன். ಬೋಧಕರೇ ಅದನ್ನು ಒಳಗಡೆ ಬಿಟ್ಟರು. ஆனா முன்னாடி எனக்கு தெரிஞ்சுதான் விட்டுருக்க மாட்டேன். ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿದರೆ பழக்கமான நாய் தான் ಅದು ತುಂಬಾ ಒಂದು ಪಳಗಿದ ಒಂದು ನಾಯಿ. சரியா? நான் போய் ஹாஸ்பிட்டல் காட்டினா அவர் கேட்டார், இது நாயா பேயான்னு கேட்டார். ಅದು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿ ತೋರಿಸುವಾಗ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ನಾಯಾ ಅಥವಾ ಯಾವ್ದನ್ನ ದೆವ್ವನ. அவ்வளோ மோசமா இருந்துச்சு, ಅಷ್ಟು ಮೋಸವಾಗಿತ್ತು. வேற என்ன ரகசியம் கிடையாது, ಬೇರೆ ಏನು ರಹಸ್ಯ ಇಲ್ಲ, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டிஸ்ஒபேயிங். ಅವಿಧೇಯತೆ. அவ்வளோதான். வீட்டில் போய் சொன்னோடனே எங்கள் அப்பா நின்று இருந்தவர் அப்படியே கீழே உட்காந்துட்டார். சோறு பக்கமாக நின்று இருந்தார். கேட்ட உடனே அப்படியே சோறுலேயே அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டாரு. எல்லாரும் மைண்ட் ಆಫ್ ಆಯಿರುச்சு. ಆ ಬೋಧಕರ ಇದ ವಿಷಯವನ್ನು ಹೋಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರ ತಂದೆ ನಿಂತಿದ್ದವರು ಹಾಗೆಯೇ ಕುಳಿತುಕೊಂಡರು. ಎಲ್ಲರ ಮನಸ್ಥಿತಿ ಬದಲಾಯಿತು. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு, எல்லாரும் சாப்பிடணும். இப்போ நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நாய் கடிச்சிச்சுன்னா என்ன சாப்பிடக்கூடாது, நம்ம ஊசிலாம் போடணும். சரி, நான் சொல்ல பாருங்களேன், நமக்கு ஆபத்து வர்றதுக்கு காரணம் பெரியவர்களுக்கு நம்ம மதிப்பு தராது, தாய் தந்தை கீழ்ப்படியாது. நீங்கள் தெரிஞ்சிங்க, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் வர்றதுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காதனால தான். ஆனால் அதான் அவங்களுக்கு பிடிக்கும். ಅಂದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮಾತು, ಹಿರಿಯರ ಮಾತನ್ನು ನಾವು ಗೌರವಿಸಬೇಕು. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಂಥ ಆಪತ್ತಿಗೆ ಕಾರಣ ನಾವು ಹಿರಿಯರನ್ನು ಅಥವಾ ಮಕ್ಕಳು ತಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನ ಗೌರವಿಸದೇ ಇರುವಂಥದ್ದು. நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், டிவி பார்க்காத, நான் ப்ரேயரில் அட்டன் பண்ணணும்னு சொன்னால் மாட்டான். அப்புறம் நான் நஷ்டம் வந்த பிறகு பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், இனிமேல் யார் ஜெபம் பண்ணாலும் சொல்லுவேன். கல்லமலை கை வச்சு இயேசுவின் நாமத்தினால இல்லை, ஒழுங்கா அப்பா அம்மா கீழ்ப்படி. சரியா? உண்மையா அப்படி சொல்லலாமா? அப்படி தான் சொல்லணும் இல்லையா? நம்ம ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வில்லிங்காக இருக்கிறார். அவர் ரொம்ப நல்ல தெய்வம். ஆனால் நம்ம இடத்துல அந்த டிஸ்ஒபே ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಇಟ್ಟು ತಳ್ಳುದು. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯ, ಆದರೆ ನಮ್ಮ ಅವಿಧೇಯತೆಯು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ತಳ್ಳುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கீழ்ப்படிந்தபடியாலே இந்த முழு உலகத்துக்கு ಆಶೀರ್ವಾದமாக. ಅಬ್ರಹಾಮನು ವಿಧೇಯನಾದದ್ದರಿಂದ ಇಡೀ ಲೋಕಕ್ಕೆ ಅವನ ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯ. அந்த வசனம் வாசிங்க, ಆ ವಾಕ್ಯವನ್ನು. ஆதியாகமம் 28:7 வசனம். ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನ. கவனிங்களேன், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதாம் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினால். ಯಾಕೋಬನು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಹೇಳಿದಂತೆ ಪದನ್ ಅರಾಮಿಗೆ ಹೋದದ್ದನ್ನು ಏಸಾವನು ನೋಡಿದಾಗ. ஏன்னா ஏசாவுடைய வாழ்க்கையில் நல்லதே இல்லை. ஏசாவினால அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏசாவன நிமித்தವಾಗಿ ಅವರ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಬಹಳ ಒಂದು ದುಃಖ ವ್ಯಸನ. யாக்கோபை கூப்பிட்டு சொல்ற பொழுது ಯಾಕೋಬನನ್ನ ಕರೆದು ಹೇಳುವಾಗ ಏತು ನಿಕ್ಕவே ಇಲ್ಲ. ಯಾಕೋಬನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲ. அவன் வெறும் தடியோட தானே போனா. ಅವನು ಕೇವಲ ಒಂದು ಕೋಲನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು, வெறும் ஒரு தடியோட தான் போனா, ಒಂದು ಕೋಲನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು. ஆனா திரும்பಿ வரும்பொழுது ಪರಿವಾರங்களோடு கூட வந்தான். ಆದ್ರೆ ಯಾಕೋಬನು ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ 2 ಪರಿವಾರಗಳೊಂದಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದ. ಅದ ರಹಸ್ಯ. அப்ப சொல்றான், இதை யார் பார்த்தது? ಇದನ್ನ ನೋಡಿದ್ದು ಯಾರು? ஏசா பார்த்தான். ಏಸಾವನು. அவன் கீழ்ப்படிந்ததினாலே. ಯಾಕೋಬನು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಳಿದ್ದನ್ನು ಕೇಳಿದ್ದರಿಂದ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ದೇವರು உங்களை ಪರಿವಾರங்களோடு ஆசீர்வதிப்பார். ಪರಿವಾರದೊಂದಿಗೆ ದೇವರು உங்களை உயர்த்துவார், ನಿಮ್ಮನ್ನು உங்களை மேன்மைப்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನ ದೇವರ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பூரணமா உங்க மேல ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಮೇಲಿರುತ್ತದೆ. அதை நீங்க பெற்றுக்கொள்ளணுங்க. ಅದನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க அவசரப்படக்கூடாது. ನೀವು ಅವಸರ ಪಡಬಾರದು. சரியா? ஏன்னா இந்த அவசரம், இந்த எதிர்த்து நிற்கிறது நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். ಈ ಅವಸರವು, ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತ ಸ್ವಭಾವವು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಕೆಡಿಸುತ್ತೆ. கீழ்ப்படிஞ்சு பாருங்க.
ನೀ ವಿಧೇಯರಾಗಿ ஒப்பு கொடுத்து பாருங்க, ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನೋಡಿ, உங்க வாழ்க்கையில பரிவாரங்களை கத்த தருவார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಪರಿವಾರಗಳನ್ನ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. லாபானும் அவனும் ஒருமித்து வாசம் பண்ண கூடாதபடிக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை கத்த தந்தார். ಲಾಬಾನನ ಸಂಗಡ ಅವನು ವಾಸ ಮಾಡುತ್ತೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ದೇವರು அவன் கை வச்சதெல்லாம் கத்தர் ஆசீர்வதிச்சார். ಕೈ ಇಟ್ಟದನ್ನೆಲ್ಲ ದೇವರ லாபான் சொல்றான், என்னை விட்டு நீ போவாத, ಲಾಬಾನನ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು நீ ಹೋಗಬೇಡ, இருந்தா கத்தரன் ஆசீர்வதிக்கிறார். ಇದ್ದರೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. யாக்கோபு நிமித்தம் லாபானுடைய வீட்டை கத்தர் ஆசீர்வதிச்சார். ಯಾಕೋಬನ ನಿಮಿತ್ತ ಲಾಬಾನನ ಮನೆಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. கரெக்டா? அவன் சொல்றான், நான் எத்தன் சொல்றான். ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಎಷ್ಟರವನು. எத்தன் சாரி எத்தன் திருடன் சொல்றான். ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ನೀನು ಕಳ್ಳನು ಅಂತ. யாக்கோபு சொல்றான், நான் திருடன். ಯಾಕೋಬನ ಹೇಳ್ತಾನೆ ನಾನು ಕಳ್ಳನು. ஏன்னா அவன் திருடன் தானே. யாக்கோபுன்ற வார்த்தைக்கு பேரு எத்தன், திருடன் அர்த்தம். ಯಾಕೋಬನು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪದಕ್ಕೆ ಅರ್ಥ ಬಂದು ಕಳ್ಳನು, ஏமாத்தினவன் அர்த்தம், ಯಾಮಾರಿಸುವವನು ಎಂಬುದಾಗಿ. ஆனா அவன் கீழ்ப்படிஞ்சதுனால ಆದ್ರೆ ಅವನು ವಿಧೇಯನಾದದರಿಂದ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ದೇವರವನ ಸಂಗಡ ಇದ್ದರು. வாழ்க்கையின் ஆசீர்வாதம் கீழ்ப்படியணும். ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದ ಆಶೀರ್ವಾದ ವಿಧೇಯತೆ. மூன்றாவது ಮೂರನೆಯದಾಗಿ சப்மிஷன். ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತದ್ದು. அல்லேலூயா. ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனம். ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಹುಡುಗನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಬೇಡ, ಅವನಿಗೆ ಏನೂ ಮಾಡಬೇಡ, ನೀನು ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನಾದರೂ ನನಗೆ ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಹಿಂದೆಗೆಯಲಿಲ್ಲವಾದದರಿಂದ. ஒப்பு கொடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணல, இன்தகை இல்லை அப்படின்னா உம்முடைய ஏகசுதன் என்றும் ஒரே பிள்ளை என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அந்த 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 சப்மிட், அந்த சப்மிஷன் ரொம்ப அவசியம். ನಾವು ಅರ್ಪಣೆ ಬಹಳ ಅವಶ್ಯ. இப்போ பாருங்களேன், நீங்கள் நாம தேவனுடைய வார்த்தையை ஒத்துக்கிறோம், ನಾವು ದೇವರ ಮಾತನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, we appreciate, ನಾವು ಅದನ್ನ ಪ್ರಶಂಸಿಸುತ್ತೇವೆ. ஆனா நம்ம ஒத்துக்கொள்றது கர்த்தர் விருப்பம் இல்லை. ಅದನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಅಲ್ಲ. அந்த ஒத்துக்கொண்டதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ನಾವು ಒಪ್ಪಿಕೊಂಡ ವಿಷಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ. இப்போ நான் கடவுள் வார்த்தை சொல்றேன் இல்லையா, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಿ நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். ನಾವು ಅದನ್ನ ಪ್ರಶಂಸಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவர் பேசினாரு, ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ರು, ஆண்டவர் எனக்கு உற்சாகப்படுத்தினாரு, ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ. அது முக்கியம் கிடையாது, ಅದು ಮುಖ್ಯ. அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ஒப்பு கொடுத்தா தான் ನಿಮ್ಮನ್ನ ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் நம்புகிறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ನನಗೆ ಭಯಪಡುವವನು ಅನ್ನುವಂತದನ್ನು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 25 வருஷம் சோதிச்சார். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು 25 ವರ್ಷ ಅವನನ್ನ ಶೋಧಿಸಿದರು. கடைசியா குழந்தை கொடுத்தார், ಕೊನೆಯದಾಗಿ ಮಗುವನ್ನ ಕೊಟ್ಟರು. ஆனா அவங்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒன்னே ஒன்று மட்டும். ಅಬ್ರಹಾಮನಿಂದ ದೇವರು ಎದುರು ನೋಡಿದ್ದು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು. அவன் விசுவாசித்தான், ಅವನು ನಂಬಿದನು, அவன் கீழ்ப்படிந்தான், ವಿಧೇಯನಾದನು. ஆனா மூன்றாவது எதிர்பார்த்தது சப்மிஷன். ಆದ ಮೂರನೆಯದಾಗಿ ದೇವರು ಎದುರು ನೋಡಿದ್ದು ಅರ್ಪಣೆ. அத கடைசியா எதிர்பார்க்கிறார். ಅದನ್ನ ಕೊನೆಯದಾಗಿ நீ ஒன்னு செய், உன் குழந்தை கொண்டு வந்து பலி கொடு சொல்ற. ನೀನೊಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿ ನಿನ್ನ ಮಗುವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನನಗೆ ಬಲಿಯನ್ನ ಅರ್ಪಿಸು. பெரிய ஆச்சரியம், ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ಅಬ್ರಹಾಮನು ವಿಧೇಯನಾದ, தன்னை ஒப்பு கொடுத்தான், ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. தான் குழந்தை என்று பாராமலும் என்ன பண்ணாவன், ஆண்டவருக்கு பலி கொடுக்கும்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். ತನ್ನ ಮಗುವು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನು ಕೂಡ ಅವನು ನೋಡದೆ ದೇವರಿಗೆ ಬಲಿ ಕೊಡುವಂತೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡ. இந்த மாதிரி ஒரு பேரண்ட் நம்ம பார்க்கவே முடியாது. ಆ ರೀತಿಯಾದಂತ ಹೆತ್ತವರನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. இப்போது நான் நம்புறேன், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಈಗ நீ எனக்கு பயப்படுகிறவன், ನೀನು ನನಗೆ ಭಯಪಡು, உன்னை கொண்டு இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಇಡೀ ಲೋಕವನ್ನ ನಾನು. அல்லேலூயா. இன்னை வரைக்கும் முழு உலகத்துக்கு ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மட்டும்தான். ಈ ದಿವಸದವರೆಗೂ அவனை தூக்கிட்டு வெளியே போயிருமா, ಇಡೀ ಲೋಕಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ಇಸ್ರೇಲ್ ಜನರು. குழந்தைய பேரண்ட் பிடிச்சிக்கணும். நோ நோ நோ, குட், தேங்க்யூ, குட், இன்னும் ஜாஸ்தி இருக்கணும், சரியில்லை, அது கொம்பு வாங்கி தரேன், சர்ச்சைக்கு வரும்போது ஒரு கோல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கவனி, பிள்ளைங்களை பெத்தெடுத்து பெருசு கிடையாது, கையில் பிடிக்க பழகணும், இல்லைன்னா குழந்தை பெற்றுக்காதீங்க. ಮಕ್ಕಳನ್ನ ಹೆರುವಂಥದ್ದು ದೊಡ್ಡದಲ್ಲ, ಹೆತ್ತ ಮೇಲೆ ಮಕ್ಕಳನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಮಕ್ಕಳನ್ನ ಹೆರಬೇಡಿ. வீடு வேற, சர்ச்சு வேற, ಮನೆ ಬೇರೆ, ಸಭೆ ಬೇರೆ. சரி, ஓகே, ரொம்ப காரமாக போயிட்டு சரியா, சில நேரத்தில் நம்ம அது பழகிக்கணும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದು. ஓகே, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், ಅವನು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. ஆண்டவர் அவனை அது மேன்மை என்று நினைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ದೇವರು ತನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಉತ್ತಮವಾದದನ್ನು ನೆನೆಸಿ ಅಬ್ರಹಾಮನ. ரோமர் 6 அதிகாரம் ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 16 வசனம்.
16th verse. 16ನೇ ವಚನ. ನೀವು ಯಾವನಿಗೆ ದಾಸರಂತೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತೇವೆಂದು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರೋ ಆ ಯಜಮಾನನಿಗೆ ದಾಸರಾಗಿಯೇ ಇರುವಿರೆಂಬುದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ? ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾದರೆ ಮರಣವೇ ಫಲ, ವಿಧೇಯತ್ವಕ್ಕೆ ದಾಸರಾದರೆ ನೀತಿಯೇ ಫಲ. ಕರೆಕ್ಟಾ? நாம எதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ அதுக்கு நாம அடிமைகளா இருக்கிறோமா? ನಾವು ಯಾವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೋ ಅದಕ್ಕೆ ನಾವು ದಾಸರಾಗಿರುತ್ತೇವೆ. இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தா உலகத்துக்கு தாசரா ನಾವು இருப்போம். ಲೋಕಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಗುಲಾಮರು. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ. ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. சரியா? இப்போ சொல்றேன் பாருங்களேன், இப்போ ಮೊಬೈಲ್ பார்க்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினா அந்த ಮೊಬೈಲ್ நம்மளை டாமிನೇಟ್ பண்ணும். ನಾವು ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ನೋಡಬೇಕೆಂದು ಬಯಸಿದರೆ ಮೊಬೈಲ್ ನಮ್ಮ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. டிவி பார்க்கணும்னு நினைச்சா ಟಿವಿಯನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂದು டிவி நம்மளை டாமிನೇட் பண்ணும். ಟಿವಿ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. பார்த்திருக்கீங்களா? ಗಮನಿಸಿದ್ದೀರಾ? ஜெபத்துக்கு வர முடியாது, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ಇದೆಲ್ಲದಕ್ಕೆ ಕಾರಣ நாம எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அது நம்மள ஆளுகை செய்யும். ನಾವು ಯಾವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೋ ಆ ವಿಷಯ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೆ. அப்போ அவர் சொல்றாரு, ಆಗ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ, ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಒಪ್ಪಿಸಿ, வேத வாசிக்க ஒப்பு கொடுங்க, ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಆಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஓகே, கடைசியா ಕೊನೆಯದಾಗಿ வாசிங்க ரோமர் சாப்டர் 16 verse 19. ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ. 6:19. 6ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ. உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு ಅಡಿಮೆಗಳಾಗಿ ಒಪ್ಪು ಕೊಡುங்கள். ನಿಮ್ಮ ನರಭಾವದ ಬಲಹೀನತೆಯ ದೆಸೆಯಿಂದ ಲೋಕರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. ಅಧರ್ಮ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಅಂಗಗಳನ್ನು ಬಂಡುತನಕ್ಕೂ ಅಧರ್ಮಕ್ಕೂ ದಾಸರನ್ನಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತೆಯೇ ಈಗ ಪರಿಶುದ್ಧರಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಅಂಗಗಳನ್ನು ನೀತಿಗೆ ದಾಸರನ್ನಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நாம ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அப்போ மரியாள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ಮರಿಯಳು ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಳು. அவர் சொல்றாரு, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ. உடனே அவர் சொல்றா, ತಕ್ಷಣ ಮರಿಯಳು ಹೇಳುತ್ತಾರೆ, அதை நம்பி ಅದನ್ನು ನಂಬಿ அப்புறம் கீழ்ப்படிந்து ವಿಧೇಯಳಾಗಿ ஒப்பு கொடுத்தார். ವಾಕ್ಯಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಅರ್ಪಿಸಿ பரிசுத்த ஆவியானவர் நிழலாடினார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಂಚರಿಸಿದರು. அவள் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ಆಕೆಯ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜನಿಸಿದರು. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ அதிசயம் நடக்கும். ಅತಿಶಯ ನಡೆಯುತ್ತೆ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ. ஒரே ரீசன் தான், ಒಂದೇ ಕಾರಣ, நம்ம ஒப்பு கொடுக்கணும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಅರ್ಪಿಸಬೇಕು. தேவ பிள்ளைகளாய், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, விசுவாசம் உள்ளவர்களாய், ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ, கீழ்ப்படிந்தவர்களாய், ವಿಧೇಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ. ஜெபம் பண்ணுவோமா? ನಾವೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ, எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ನಾವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವ ಜನರೇ, ದೇವ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ.
ದೇವರ ವಾಗ್ದಾನ ಸಕಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸೋಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ, ಬಯಸುವ, ಯೋಚಿಸುವ, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ಕಡೆಗೆ ಮೊರೆ ಇಡುವ ಎಲ್ಲವನ್ನು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದರೆ 3 ಕಾರ್ಯ ನಮಗೆ ಅಗತ್ಯ. ಒಂದು, ನಂಬಬೇಕು. ಇನ್ನೊಂದು, ವಿಧೇಯರಾಗಿ ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ಮೂರನೇದು, ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮರಿಯಾಳ ಹತ್ರ ದೇವರು ಮಾತಾಡುವಾಗ, ಮರಿಯಾಳ ಹತ್ರ ದೇವದೂತನು ಮಾತಾಡುವಾಗ ಅವಳಿಗೆ ಇದು ಸಿಚುವೇಶನನ್ನು ನೋಡಿ ಅವಳಿಗೆ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಯಿತು. ಇದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ನಮ್ಮಂತೆ ಅವಳು ಅಭ್ಯುದಯರಾಗಿ ಯೋಚಿಸಿದಳು. ಆದರೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. ದೇವ ಜನರೇ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಕಲವನ್ನು ಮಾಡೋಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ನಂಬಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ವಿಧೇಯರಾಗುವಂತೆ ಮಾಡುವಾಗ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಕರ್ತನ ಮೇಜು ಸಿದ್ಧವಾಗಿದೆ. ಯಾರೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೀಕ್ಷಾಸನ ತಗೊಂಡಿದ್ದೀರೋ ನೀವೆಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ದೇವರೇ, ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವಂತೆ ದಯ ಮಾಡಪ್ಪ. ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡುವಂತೆ, ಒಬೆ ಮಾಡುವಂತೆ ದಯ ಮಾಡಪ್ಪ. ದೇವರು, ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮಗೆ ನನ್ನನ್ನು ಅರ್ಪಿಸುವಂತೆ ನನಗೆ ದಯ ಮಾಡಪ್ಪ ಎಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೀಕ್ಷಾಸನ ತಗೊಂಡು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವವರು, ಸುತ್ತಿಗರಣೆ ಕೂಟದಲ್ಲೇ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದವರು ನೀವೆಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬಹುದು. ನಮ್ಮ ಆನಂದಯ್ಯ ವಯಸ್ಸಾದವರು, ಆಮೇಲೆ ಮಂಜು ಸಿಸ್ಟರ್, ಇವರೆಲ್ಲ ಅಟೆಂಡ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಕಷ್ಟ ಪಾಪ, ಅದು ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸಬಲ್. ಆದರೆ ನಮಗೆ ಸಾಧ್ಯ ಇದ್ದು ನಾವು ಅಟೆಂಡ್ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ ತಪ್ಪು. ಕೆಲವರು ನೈಟ್ ಪ್ರೇಯರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಿ. ನೀವು ನೈಟ್ ಪ್ರೇಯರಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಿರಿ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯತೆ ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಆದುದರಿಂದ ಕರ್ತನ ಶರೀರವನ್ನು ಕುರಿತು, ರಕ್ತವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಅಯೋಗ್ಯತನದಿಂದ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸದೆ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ, ವಿಚಾರಿಸಿ, ಅರಿದುಕೊಂಡು, ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಂಡು ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಯಾಕಂದರೆ ಕೆಲವರು ಆ ಥರ ಇಲ್ಲದೇ ಇದ್ದುದರಿಂದ ಅವರಿಗೆ ಬಲಹೀನ ಬಂದಿದೆ, ವ್ಯಾಧಿ ಬಂದಿದೆ, ಕೆಲವರು ನಿದ್ರೆಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಪ್ರಿಯರೇ, ಆದುದರಿಂದ ನಾವು ಪ್ರತಿ ತಿಂಗಳು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕರ್ತನ ಮೇಜೆಯನ್ನು ನಾವು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಗ್ಗಿಸಿ ಅರಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ, ದೇವರು ಒಬ್ಬನು ಇದ್ದಾನೆ, ಆತನು ತಮ್ಮನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. ಅವರು ಪರಿಶುದ್ಧನು ಎಂದು ನಂಬುತ್ತೇವೆ. ಆತನು ಮಗು ಉನ್ನತನಾದ ದೇವರು ಎಂದು ನಂಬುತ್ತೇವೆ. ಆತನು ನಮಗಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟು, ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು, ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬುತ್ತೇವೆ. 3ನೇ ದಿನ ಮೃತ್ಯುಂಜಯ ಹೊಂದಿ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬುತ್ತೇವೆ. ಆತನ ಮೇಲೆ ಇಂಥ ನಂಬಿಕೆ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ತಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೋ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ಪ್ರಿಯರೇ, ನಾವು ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತೆ ದೇವ ನಮಗೆ ದಯ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ